सत्येन दीपयेत् ॐ तत्सवितुर्वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत् Thank you, sir. Thank you. நம் அனைவரையும் இந்த நேரத்தில் ஒன்றாக சேர செய்து இந்த லைஃப் டிவைன் பயில்வதற்காக அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் முதலில் நம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்போம். இங்கு நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையையும் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். Chapter 12 Life Divine, The Delight of Existence, Solution நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். போன வாரம் பேராகிராஃப் 15 and 16 பார்த்தோம். இந்த வாரம் பேராகிராஃப் 17 and 18 அதோட இந்த சாப்டர் முடியுது. அதற்கு பின் இந்த பேராகிராஃபினுடைய சம்மரி சினாப்சிஸ் பார்ப்போம். பேராகிராஃப் 15 and 16 என்ன பார்த்தோங்கிறத ஒரு ப்ரீஃபாக நம்ம ரீகால் பண்ணிவிட்டு நம்ம பேராகிராஃப் 17க்கு உள்ளே போகலாம். இந்த துன்பம் சஃபரிங் எதனால் வருது அப்படின்னு பகவான் கூறக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம வெளி உலகத்தில் சந்திக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் நாம் சமமாக சந்திப்பதில்லை. அதுதான் காரணம் என்கின்றார். ஒன்று, சில தொடர்புகளை கண்டு நாம் சுருங்கி ஒதுங்குகிறோம். அதை கண்டு வெறுத்து அதனை நின்று நம்மை சுருங்கி கொண்டு விலகுகிறோம். அதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்த நான் என்கின்ற இந்த தனித்துவம், அதாவது ஈகோ, செல்ஃப் லிமிட்டிங் ஈகோ. பகவான் என்ன கூறுகிறார் என்றால், இந்த விலகுதலை சமஸ்கிருதத்தில் ஜுகுப்சா என்ற வார்த்தையை கொண்டு பகவான் குறிப்பிடுகிறார். இதற்கு பதிலாக திதிக்ஷா என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையை உபயோகித்து அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் சந்திக்கும் நிகழ்வுகளை அவை எவ்வளவுதான் நமக்கு அதிர்ச்சி தருவதாக இருந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதை சமமாக பாதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சந்திக்கும் அனைத்து சந்திப்புகளையும் மகிழ்வுடன் சமமாக பாதிக்க வேண்டும். இந்த சமமாக பாவிப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சி எதற்கு நம்மை கொண்டு செல்லும் என்றால், இந்த சச்சிதானந்த கான்சியஸ்னஸ். அதன் அடிப்படையில் தான் இந்த சமநிலை அமைய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகிறார். சமநிலை வேண்டும். இந்த சமநிலை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியான மனோபாவத்துடன் இருக்க வேண்டும். அது எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால், சச்சிதானந்த உணர்வு நிலையின் அடிப்படையில் அமைய வேண்டும். சச்சிதானந்த உணர்வு நிலை என்பது இரண்டு விதமான நிலைப்பாடுகளை
எடுக்கக்கூடியது. ஒன்று, அது இந்த பிரபஞ்சம் இதை கடந்த எல்லை கடந்த ஒன்றாக பாவிக்கப்படுவது. இது இந்த உலகத்தை நிராகரிக்கும் இந்த துறவு மனப்பான்மையை கொண்டவர் எடுக்கும் நிலைப்பாடு. மற்றொன்று, இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தழுவிய நிலையில் ஏற்படும் சச்சிதானந்தா உணர்வு நிலை. இதைத்தான் நம்மளுடைய பண்டைய கால வேத காலத்து ரிஷிகள் இத்தகைய நிலையைத்தான் மேற்கொண்டார்கள் என்று பகவான் குறிப்பிடுகிறார். மூன்றாவது பகவான் குறிப்பிடுவது என்னவென்றால், நமக்கு கிடைக்கும் அனைத்தையுமே, அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், அதை அனைத்தையுமே நாம் ஆனந்தமாக உருமாற்றம் செய்ய முடியும். ஆனால் அது மனிதனை பொறுத்தவரையில் அவ்வளவு எளிதல்ல என்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகிறார். இந்த பிரபஞ்சம் எப்படி அமைந்துள்ளது என்ற வேதாந்த உண்மையை பகவான் குறிப்பிடும் பொழுது, இந்த பிரபஞ்சம் அது பகுக்க முடியாத ஒரு இன்டிவிசிபிள் எக்ஸிஸ்டன்ஸ். அது எல்லை கடந்த ஒன்றாகவும் பகுக்க முடியாததாகவும் அளவற்றதாகவும் உள்ளது, இன்ஃபினிட்டாகவும் உள்ளது. அது இட் இஸ் அ blissful pure self consciousness. இந்த ஃபண்டமெண்டல் பியூரிட்டி இதுதான் முக்கியம். இந்த பியூர் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அதனுடைய இந்த உலகத்தினுடைய அடிப்படை அதுதான். அது இன்ஃபினிட்டாக இருக்கின்றது, பகுக்க முடியாததாக இன்டிவிசிபிளாக இருக்கின்றது. அது ஒரு பியூர் செல்ஃப் கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை, சத். அதுதான் அனைத்துக்கும் அடிப்படை. இந்த ஃபண்டமெண்டல் பியூரிட்டி, இந்த அடிப்படையான இந்த தூய்மையான குணம், அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த கான்சியஸ் ஃபோர்ஸ் சித் சக்தியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, பிரகிருதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. இந்த அப்படி வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அனைத்துக்குமே அடிப்படை த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனந்தம் தான் அனைத்துக்குமே அடிப்படை. அது மூன்று நிலைகளில் காணப்படுகிறது. ஒன்று, இந்த ஜடப்பொருளை பொறுத்த மட்டில் அது உள்ளாழ்ந்து சப்கான்ஷியஸ் உணர்வு நிலையின் கீழ் காணப்படுகிறது. மேற்பட்டு காணப்படுவதில்லை, சப்கான்ஷியஸாகவும் அப்சார்ப்ட் இந்த ஜடப்பொருளில் உள் அமிழ்ந்தும் காணப்படுகிறது. அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆரம்பத்தில் அது எந்தவித உணர்வும் இல்லாமல் வெளிப்படுத்திக் கொள்கிறது. பிற்பாடு இந்த மனம் வாழ்வு என்ற நிலைக்கு வந்த பிறகு அது மூன்று விதமான அதிர்வு அலைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ட்ரிபிள் வைப்ரேஷன். அது என்னவென்றால் ட்ரிபிள் வைப்ரேஷன் ஆஃப் பெயின், பிளஷர் அண்ட் இன்டிஃபரன்ஸ். வலி, மகிழ்ச்சி, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஏன் அப்படி வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஏன் இந்த மூன்று விதமான வைப்ரேஷன்ஸ், ட்ரிபிள் வைப்ரேஷன்ஸ் ஏற்பட வேண்டும், என்ன காரணம் என்று பகவான் கூறுகிறார். இந்த மனிதன் என்ற நிலைக்கு வந்த பிறகு அவனுடைய வடிவம் அந்த உணர்வு நிலையை ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் இந்த சித் சக்தி, கான்சியஸ் ஃபோர்ஸ், இந்த மனிதன் என்ற அந்த இண்டிவிஜுவல் என்கின்ற ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவத்தின் மூலமாக இந்த உலகத்தின் சந்திப்புகளை எதிர்கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படும் தாக்கங்களை அது எதிர்கொள்ள முடிவதில்லை. இந்த மோதல்கள் தான்
ஒரு ஒத்திசைவற்ற தன்மையை ஏற்படுத்துகின்றது. ஒரு டிசார்மனியை ஏற்படுத்துகிறது. ஆனால் இது வந்து இடைப்பட்ட நிலை. இதன் காரணமாகத்தான் உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனந்தம், மூன்று விதமான அதிர்வலைகளால் மூன்று விதமாக அதிர்வலைகளாக காணப்படுகின்றது. பெயின், பிளஷர், இன்டிஃபரன்ஸ் என்ற மூன்று வகையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதால் அது ஏற்படுகிறது. இது இடைப்பட்ட நிலை, இது இறுதியான நிலை அல்ல. ஆனால் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ் தன்னை முழுவதுமாக மனம், வாழ்வு இதை கடந்த நிலையில், அதை கடந்து தன்னை முழு சச்சிதானந்தமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த குறை அங்கு சரி செய்யப்படுகிறது என்ற கருத்தை பகவான் கூறுகிறார். ஸோ இதுதான், இந்த இரண்டு கருத்துக்கள் தான் முக்கியமான இந்த பேராகிராஃப் 15 and 16 அதில் கூறப்பட்ட கருத்துக்கள். பேராகிராஃப் 17 போன வாரம் கொஞ்சம் தான் பார்த்தோம். திருப்பி மீண்டும் ஒரு தடவை படித்துவிட்டு அதுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுந்தர் சார் ஜாயின் பண்ணிட்டாரா? எஸ் சார். Okay. So paragraph 17 ஒரு தடவை படிச்சிருங்க சார். Then we can go to the explanation. சரி சார், sure. Paragraph 17. If it then be asked why the one existence should take delight in such a movement, the answer lies in the fact that all possibilities are inherent in its infinity, and that the delight of existence in its mutable becoming, not in its immutable being, lies precisely in the variable realization of its possibilities. And the possibility worked out here in the universe of which we are a part begins from a concealment of Satchitananda in that which seems to be its own opposite and its self-finding even amid the terms of that opposite. Infinite being loses itself in the appearance of non-being and emerges in the appearance of a finite soul. Infinite consciousness loses itself in the appearance of a vast, indeterminate inconscience and emerges in the appearance of a superficial, limited consciousness. Infinite self-sustaining force loses itself in the appearance of a chaos of atoms and emerges in the appearance of the insecure balance of a world. Infinite delight loses itself in the appearance of an insensible matter and emerges in the appearance of a discordant rhythm of varied pain, pleasure, and neutral feeling, love, hatred, and indifference. Infinite unity loses itself in the appearance of a chaos of multiplicity and emerges in a discord of forces and beings which seek to recover unity by possessing, disallowing, and devouring each other. In this creation, the real Satchitananda has to emerge. Man, the individual, has to become and to live as a universal being. His limited mental consciousness has to widen to the superconscient unity in which each embraces all. His narrow heart has to learn the infinite embrace and replace its lusts and discords by universal love, and his restricted vital being to become equal to the whole shock of the universe upon it and capable of universal delight. His very physical being has to know itself
as no separate entity, but as one with and sustaining in itself the whole flow of the indivisible force, that is, all things. His whole nature has to reproduce in the individual the unity, the harmony, the oneness in all of the supreme existence, consciousness, bliss. Thank you very much, sir. Thank you. Thank you. நம்ம ப்ரீவியஸ் பேராகிராஃபில் பார்த்தோம், அந்த செல்ஃப் டிலைட் அது வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு முதலில் ஜடத்தில் வெளிப்படுத்தி கொள்கின்றது, அது கான்ஷியஸ் ஃபோர்ஸாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது, பிற்பாடு மனிதன் வாழ்வு, பிற்பாடு சச்சிதானந்தா மூலமாக முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. எதனால் இந்த இயக்கம் ஏற்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அது இந்த பேராகிராஃபினுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த பரம்பொருள் இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் ஆகும்பொழுது, தன்னை பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது எல்லாமே ஃபைனைட் ஃபார்ம்ஸில் ஒரு ஒரு அளவுக்குட்பட்ட வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதே போன்று தன்னுடைய அந்த சச்சிதானந்தா அதனுடைய எதிர்மறையான நிலைகளில் முதலில் தன்னை மறைத்து கொள்கிறது. ஸோ இந்த அதனுடைய எதிர்நிலைகளில் மறைத்து கொண்டுள்ள சச்சிதானந்தா தன்னை கண்டு உணர்வதே, உணர்வதின் நோக்கம்தான் மீண்டும் சச்சிதானந்த நிலைக்கு அடைவதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம். இதன் மூலமாக என்ன காரணத்திற்காக இந்த இயக்கம் ஏற்படுகின்றது என்றால், இதில் ஒரு ஆனந்தத்தை கண்டு அனுபவிக்கிறது. அந்த இன்ஃபினிட், அந்த பரம்பொருள் இந்த சிருஷ்டியில் முதலில் தன்னை மறைத்து கொண்டும் பின்பு மறைத்து கொண்ட தன்னை தேடி கண்டுபிடித்து வெளிப்படுத்தும் இந்த இயக்கத்தில் அது ஒரு ஆனந்தத்தை கண்டுணர்கிறது. அந்த ஆனந்தத்திற்காகத்தான் இத்தனை இயக்கங்களும் நடைபெறுகின்றன. இதுதான் இதனுடைய மைய கருத்து. நம்ம உள்ள எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்து முதல்லேருந்து போகலாம். நான் படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். We have seen in the earlier paragraph that the delight of infinite existence emerges from subconscious to mind and life in the individual in triple vibration of pain, pleasure and indifference, and then finally it emerges as Sachidananda by universality. The question comes, why the one existence which is infinite should take delight in such a moment? The answer is, all possibilities are inborn in its infinity. The delight of existence has two statuses. One is immutable, that is not bound to any change and movement. Delight of being. The other is mutable, bound to change and movement. Delight of becoming. Only in the mutable delight of becoming, that is in movement, the delight of existence is experienced, in which all the possibilities of the infinite are realized. The possibilities contained in the infinite are realized here in the universe of which we are a part. How the possibilities are revealed? In this world, Sachidananda is concealed behind what seems to be its opposite: pain, evil, suffering, etc. The possibilities is revealed when Sachidananda, which is hidden, begins to discover itself amidst the terms of its opposite. Thank you very much, madam. Thank you. நம்ம இதுக்கு முதல் பேராகிராஃபில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிலைட் ஆஃப் இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ்,
இந்த ஆனந்தமயமான பரம்பொருளின் இருப்பானது முதல்ல இந்த சப்கான்ஷியன்ஸ், இந்த அடி சப்கான்ஷியன்ட்டுங்கிறது இங்கே பகவான் இங்கே குறிப்பிடக்கூடியது த லெவல் ஆஃப் மேட்டர். ஜடப்பொருளின் நிலையிலிருந்து மனம் வாழ்வு என்ற நிலைக்கு வெளிப்படுத்தி கொள்கிறது. அவ்வாறு வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது 3 விதமான அதிர்வலைகளால் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. அந்த ஆனந்தம் என்பது மனம் என்ற வாழ்வில் வெளிப்படும் பொழுது 3 விதமான அதிர்வலைகளால் அது காணப்படுகின்றது. ஒன்று வலி, வைப்ரேஷன் ஆஃப் பெயின், மற்றொன்று பிளஷர், இன்பம், மற்றொன்று இன்டிஃபரன்ஸ், இதற்கு இடைப்பட்ட நிலை. இது இடைப்பட்ட நிலைதான். இதை தாண்டி இந்த பெயின், பிளஷர், இன்டிஃபரன்ஸ், இந்த 3 நிலைகளையும் தாண்டி இறுதியாக தன்னை சச்சிதானந்தாவாக, இந்த பிரபஞ்சம் தழுவிய சச்சிதானந்தாவாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. இது ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய 3 நிலைகள். ஒன்று அடிநிலையில் ஜடம், அடுத்தது மனம் வாழ்வு, அடுத்தது இந்த சூப்பர் கான்ஷியன்ட். இந்த 3 நிலைகள்லையும் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த வாழ்வின் ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. எதனால் இந்த இயக்கம் ஏற்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இந்த பரம்பொருள் எல்லை கடந்த அனந்தமானது. அதனுள் அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏன்னா இன்ஃபினிட்டுங்கும் பொழுது அது எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால முடியாத எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த இன்ஃபினிட். ஆனால் அப்படி நம்ம காணப்படுவதில்லை. இந்த வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே லிமிட்டேஷன்ஸ் இல்லையா? எல்லாமே லிமிட்டேஷன்ஸாக தான் நம்ம காணப்படுகிறது. இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் 2 விதமான நிலைகளில் இருக்குது. ஒன்று மாறுதல் அடையாத நிலை, இம்யூட்டபிளாக இருக்கின்றது. மற்றொன்று மாறுதல் அடையக்கூடிய நிலை, டிலைட் ஆஃப் பிகமிங். இந்த டிலைட் ஆஃப் பிகமிங் தன்னை மாறுதலுக்கு உட்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் இந்த ஆனந்தத்தை அது அனுபவிக்கிறது. அதே போன்று இந்த அனந்தமான ஒன்று அதனுள் உள்ள சாத்தியக்கூறுகள் எல்லாவற்றையுமே அது வெளிப்படுத்தி கொள்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் அதுதான் நடக்கின்றது. பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டு ஒரு ஃபைனைட்டாக இருக்கின்றது. ஆனால் அதனுடன் நின்று விடுவதில்லை. இந்த ஃபைனைட்டின் மூலமாக இந்த இன்ஃபினிட், அனந்தம், தன்னுள் உள்ள அனைத்து பொட்டென்ஷியாலிட்டிஸும் அவ்வளோத்தையுமே வெளிப்படுத்த முயல்கின்றது. எப்படி என்றால் எப்படி என்னென்றால் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், காணப்படுவது எல்லாமே எதிர்நிலைகளை தான் நம்ம பார்க்குறோம். துன்பத்தை பார்க்குறோம், வலியை பார்க்குறோம், பொய்மையை பார்க்குறோம், எல்லாமே எதிர்நிலைகளாக இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் கூட பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறக்கூடியது என்னவென்றால், இது ஒரு இடைப்பட்ட நிலைதான். இது இடைப்பட்ட நிலைதான். இதுக்கு பின்னால் ஒரு இயக்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது. என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால், இதற்கு பின்னால் உள்ள இந்த சச்சிதானந்தா தன்னை இது மாதிரி ஒரு குறைகள் இருந்தாலும் இந்த குறைகளின் ஊடே, எதிரான நிலைகளின் ஊடே தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயல்கின்றது. இதுதான் இந்த வெளிப்படுத்தி கொள்வது. இந்த காரணத்திற்காகத்தான் இந்த இயக்கமே நடைபெறுகிறது என்று பகவான் இங்கே கூறுகிறார். இதில் முக்கியமாக பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த உலகம் எப்படி காணப்படுகிறதோ அது அல்ல அப்படிங்கிறார். the world is not as it appears to be அப்படிங்கிறார். ஆனால் இதுக்கு பின்னால் இந்த சச்சிதானந்தா ஒளிந்துள்ளது. அப்படி என்றால் எப்படி அந்த அனைத்துக்கும் பின்னால் உள்ள இந்த சச்சிதானந்தாவை நாம் அடையாளம் கண்டு உணர்வது? அதற்கு பகவான் கூறக்கூடிய வழி என்னவென்றால், நாம் மனதில் இருக்கும் வரை நம்மளால் இந்த குறையை தீர்க்க முடியாது, வெல்ல முடியாது. இந்த மனத்தை கடந்து அதிமன நிலையை அடையும் பொழுது நாம் இந்த உலகத்தின் பின்னாடி உள்ள இந்த ரியாலிட்டி அதை நாம் கண்டு உணர்வோம். இந்த குறைகளை நாம் வெல்வோம். இது பகவான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இதில் அதாவது எதிர்நிலைகளை
எதிர்நிலைகளுக்குள் தன்னை தன்னை ஒழித்து கொண்டு பிற்பாடு அந்த எதிர்நிலைகளுள் அதிலிருந்து வெளிவருவது ஒரு இறைவனின் விளையாட்டு. அந்த இறைவனுடைய லீலைகளில் இது ஒன்று. இதை சாவித்திரியிலிருந்து ரொம்ப அழகான வரிகளை நான் பார்த்தேன். அதுக்காக அதனால தான் என்னோட ரீசெண்டாக மார்னிங் பார்த்தேன். அதனால என்னால் டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ண முடியல. இருந்தாலும் நான் படிக்கின்றேன். ரொம்ப ஒரு அழகான பொருத்தமான வரிகள். இது எதில் வருகின்றது என்றால் புக் நம்பர் 3, த புக் ஆஃப் த டிவைன் மதரில் கேண்டோ 3ல் வருது. த ஹவுஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் த நியூ கிரியேஷன், 324, பேஜ் நம்பர் 324, வரிகள் 267. இதில் இந்த நம்ம இங்கே குறிப்பிடும் கருத்தை சாவித்திரியில் அழகாக பகவான் இங்கே குறிப்பிட்டுள்ளார். என்ன குறிப்பிடுகிறார் என்றார் on a meeting line of hazardous extremes, on a meeting line of hazardous extremes, the game of games was played to its breaking point, where through self-finding by divine self-loss, there leaps out unity's supreme delight, whose blissful, undivided sweetness feels a communality of the absolute. இந்த இறைவனின் விளையாட்டு. இதில் தன்னை ஒளிந்து கொண்டுள்ள அனைத்திலும் தன்னை கண்டுபிடிப்பது இறைவனின் விளையாட்டு. அதன் மூலமாக அந்த அந்த இறைவன் ஆனந்தத்தை அடைகிறான், இந்த அறுதித்தன்மையை அடைகிறான் என்ற கருத்தை தான் இது விளக்குகின்றது. ஸோ இது எதுக்கு நடக்கிறது என்றால் இது இறைவனின் ஒரு லீலை. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்துமே அந்த சச்சிதானந்தாவின் எதிர்நிலைகளாக காணப்படுவதும், அந்த எதிர்மறையான நிலைகளுக்கு உள்ளே சச்சிதானந்தா தன்னை கண்டு உணர்வதும் இறைவனின் ஒரு லீலை என்று பகவான் குறிப்பிடுகிறார். அதுதான் இங்கே நம்ம காணக்கூடிய கருத்து, முக்கியமான கருத்து. அடுத்த பார்ட் எக்ஸ்பிளனேஷன் போலாமா? படிங்க. How really the infinite realizes its possibilities in the manifested universe. The infinite, while manifesting in the universe, moves from the status of being to the status of becoming. Infinity loses itself and appears to us non-being. Again, it emerges and appears as a finite soul. Infinite consciousness loses itself and appears to us as indeterminate. This is something that cannot be determined way in conscience. Again, it emerges and appears as a consciousness which is superficial and limited. Infinite self-sustaining force loses itself and appears to us as a chaos, confusion of atoms. Again, it emerges and appears as the insecure balance of a world. Why insecure balance? Because there are various forces acting in the universe. They are not in perfect balance, which results in conflict of forces. Infinite delight loses itself and appears to us as the insensible matter. Again, it emerges in the appearance of discordant rhythm of pain, pleasure, and indifference, love, hatred, and indifference in the individual. Infinite unity loses itself and appears to us as chaos of multiplicity. Again, it emerges in a discord of forces and beings. These forces and beings tend to recover unity by possessing, dissolving, and devouring, that is, consuming each other. What Sri Aurobindo explains here is that there is involution going within and evolution emerging from in each of the aspects of infinite mentioned above. Infinite, while manifesting in the world, take up finite form. It is conceived behind its opposites. Then the process of emergence, coming out, begins. In the process of emergence,
there is intermediary status of imperfection, which is the present state of the world. This imperfection disappears in final emergence of Sachidananda. ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். இந்த உலகத்தினுடைய நிகழ்வை பகவான் குறிப்பிடுகிறார். ஏன்னா பகவான் அரவிந்தரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்ங்கிறது மாயை கிடையாது, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு குருட்டுத்தனமான நிகழ்வுகள் கிடையாது. அது ரொம்ப நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்மளால பகவான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நம்மளால உள்ள வாங்க முடியும். இங்கே உலகத்தில் காணக்கூடிய அனைத்துமே, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே இது வந்து இறைவனின் வெளிப்பாடு. இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். வேர்ல்ட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். இந்த கருத்தை பார்க்கணும். இந்த எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இன்ஃபினிட்டாக இருக்கிறது. ஆனால் டிவைனுடைய ஒரு ஸ்டேட்டஸ் வந்து எல்லை கடந்தது, அனந்தமாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அது வந்து ஒரு ஃபைனைட், ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள, ஒரு அளவுக்குள்ள தான் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. அந்த இன்ஃபினிட்டுங்கிறது, அனந்தம்ங்கிறது வெவ்வேறு தன்மைகளை கொண்டது. ஒவ்வொரு தன்மையும் வந்து என்னென்ன தன்மைகள் என்றால், கான்சியஸ்னஸ் அது ஒரு தன்மை, அதே போன்று டிலைட் என்பது ஒரு தன்மை, சக்தி ஃபோர்ஸுங்கிறது ஒரு தன்மை. இது மாதிரி வெவ்வேறு தன்மையாக, ஆனால் அது வந்து அனந்தமான நிலையில் இன்ஃபினிட்டாக இருக்கின்றது. இந்த இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய அனைத்து ஆஸ்பெக்ட்ஸும், தன்மைகளும் இந்த பூமியில வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது ஃபைனைட் ஆஸ்பெக்ட்ஸாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஆனால் அப்படி என்னன்னா, அப்படி அந்த தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது எதிர்மறையான நிலைகள் தான் ஃபர்ஸ்ட் முதலாக தன்னை இந்த பிரபஞ்சத்தில் தன்னை உள்ளே அமிழ்த்தி கொள்கின்றன. இந்த டெவல்யூஷன் அண்ட் எவல்யூஷன்ங்கிறத இரண்டு கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது வந்து ரொம்ப அடிப்படையான. இறைவன் வந்து இந்த பூமியில ஃபர்ஸ்ட் அந்த இறை சக்தி தன்னை பூமியில் இறங்கி தன்னை அமிழ்த்தி மறைத்து கொள்கின்றது. மறைத்து கொண்டுள்ள அந்த இறை சக்தி தன்னை மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எவல்யூஷன் இது வந்து பகவானுடைய கருத்தில் முக்கியமான ஒரு கருத்து. இதன் அடிப்படையில் தான் பகவான் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே அமைந்திருக்கும். இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்னா, பகவான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இந்த பரிணாம வளர்ச்சியின் தத்துவப்படி தான் அமைந்திருக்கும். எல்லாமே வந்து ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த நிகழ்வு வந்து அந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியான நிகழ்வாக இருக்கும். அதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், மனிதன் மனம் என்ற நிலையிலிருந்து இந்த உலகத்தில் காணக்கூடும் அனைத்து நிகழ்வுகளுமே இடைப்பட்ட நிலைகள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இறுதியான நிலைகள் அல்ல. ஆனால் நாம் வந்து ஒரு உயரிய இலக்கை நோக்கி இந்த நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை துரிதப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய இங்க பங்கு. இந்த கருத்து அடிப்படை வச்சுதான் பகவானுடைய கருத்துக்கள் எல்லாமே அமைந்திருக்கும் லைஃப் டிவைன்ல. இந்த பேராகிராஃப்லையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த இன்ஃபினிட்டோடைய வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸை பகவான் சொல்றாரு. அதனுடைய உண்மையான ஆஸ்பெக்ட் என்ன, ஆனா அந்த உண்மையான ஆஸ்பெக்ட் எப்படி இந்த பூமியில பிரபஞ்சத்துல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, இந்த கருத்தை பகவான் குறிப்பிடுகிறார். இப்போ வந்து முதல்ல வந்து இந்த இன்ஃபினிட்டி வந்து நான் பீயிங்னா ஒரு இருப்பு, ஒரு இல்லாத ஒன்றாக தன்னை மறைத்துக் கொள்கிறது. ஆனால் அதனுடன் நின்று விடுவதில்லை. எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்றால், ஒரு ஃபைனைட் சோல், ஒரு வடிவத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதே போன்று இந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், அனந்தமான எல்லை கடந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை தன்னை மறைத்து கொண்டு தன்னை இழந்து எப்படி காணப்படுகிறது என்றால், அது உன்னுடைய எதிர்நிலையான இன்கான்சியன்ஸ், அசேதனமாக தன்னை இழந்து காணப்படுகின்றது. ஆனால் அதனுடன் நின்று விடுவதில்லை. அதனில் இருந்து வெளிப்பட்டு அது வந்து கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையாக அது காணப்படுகிறது. அப்படி காணப்படும் பொழுது எப்படி காணப்படுகிறது என்றால், மேற்பட்ட நிலையிலும் ஒரு அளவுக்கு வரம்புக்குட்பட்ட நிலையிலும் காணப்படுகிறது. ஸோ முதல்ல வந்து இந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் வந்து அளவு கடந்தது. அது வந்து அசேதனமாக தன்னை மறைத்துக் கொள்கிறது.
ஆனாலும் அதிலிருந்து வெளிப்பட்டு கான்சியஸ்னஸாக வெளிப்பட்டு உணர்வு நிலையாக வெளிப்பட்டு மேம்போக்கிலும் அது வந்து ஒரு எல்லைக்குட்பட்டும் காணப்படுகிறது, வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அடுத்தது ஃபோர்ஸ். ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக சொல்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது வந்து நான் சோலாக இன்ஃபினிட்டாக இருக்கிறது ஒரு ஃபைனைட் சோலாக வருது. அப்புறம் இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸாக இருக்கிறது ஒரு ஃபைனைட் கான்ஷியஸ்னஸாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. அடுத்தது ஃபோர்ஸை பற்றி சொல்கிறார். அது இன்ஃபினிட் ஃபோர்ஸ் வந்து எப்படி தன்னை மறைத்துக் கொள்கிறது என்றால், அது அந்த பிரபஞ்சத்தில் முதலில் தன்னை ஒரு குழப்பமுற்ற ஒரு இயக்கமாக ஒரு கயாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறார் பகவான். ஒரு குழப்பமுற்ற அட்டாமிக் ஆக்டிவிட்டியாக தான் தன்னை மறைத்துக் கொள்கிறது. ஆனால் அதனோடு நின்று விடுவதில்லை. அது எப்படின்னா, அதுதான் உலகத்தில் சிருஷ்டிக்கிறது. அந்த சிருஷ்டிக்கும் பொழுது உலகத்தில் வெவ்வேறு சக்திகளாக தன்னை இந்த அட்டாமிக் மூமெண்ட்ஸ் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அணுசக்தியின் இந்த அட்டாமிக் மூமெண்ட் வந்து இந்த உலகத்தில் வந்து வெவ்வேறு இயக்கங்களை தோற்றுவிக்கிறது. ஆனால் அது வந்து இன்செக்யூர் பேலன்ஸ் ஆஃப் அ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை பகவான் அங்கே உபயோகிக்கிறார். இன்செக்யூர் பேலன்ஸ் என்றால் ஒரு உறுதியான நிலையில் உள்ள சமநிலையில் இல்லாத அமைந்துள்ள சக்திகள். ஏன் நம்ம பார்க்குறோம், அந்த உலகத்தில் ஒரு சமயம் ஒரு சக்தி மேலோங்கி இருக்கு, இன்னொரு சமயம் இன்னொரு சக்தி மேலோங்கி இருக்குது. நிறைய சக்திகள் செயல்படுகின்றன அந்த உலகத்தில். அதனால என்ன ஆகுது, கான்ஃப்ளிக்ஸ் வருது, ஒன்றுக்கொன்று போராட்டம் வருது, முரண்கள் ஏற்படுகின்றன. இது வந்து இடைப்பட்ட நிலை. மூன்றாவது வந்து பகவான் குறிப்பிடுவது இந்த ஆனந்தம் வந்து இன்ஃபினிட்டா இருக்கிறது, இன்ஃபினிட் டிலைட். அது வந்து தன்னை இழந்து லூசஸ் இட் செல்ஃப், தன்னை இந்த ஜடப்பொருளில் தன்னை மறைத்துக் கொள்கிறது, தன்னை இழந்து ஜடப்பொருளாக காணப்படுகின்றது. இருந்தாலும் அந்த ஜடப்பொருளிலிருந்து அது தோன்றி எவ்வாறு அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேட்டர்லேருந்து சப்கான்ஷியண்டாக இருக்கக்கூடிய அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற பொழுது 3 விதமான அதிர்வலைகளாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. ஒன்று வலி, மற்றொன்று இன்பம், மற்றொன்று இதற்கு இடைப்பட்ட நிலை, அப்புறம் அன்பு, வெறுப்பு, இன்டிஃபரன்ஸ். இது மாதிரி வெவ்வேறு நிலைகளாக இந்த டிலைட் என்பது ஆனந்தம், எல்லாத்திற்கும் அடிப்படை ஆனந்தம். அது உருமாற்றம் செய்யப்பட்டு தன்னை நம்ம காண்பது எல்லாமே உருமாற்றம் செய்யப்பட்ட ஆனந்தத்தின் வெளிப்பாடுகள் தான். நாம் இந்த உலகத்தில் காணக்கூடிய இந்த வலி, இன்பம், அன்பு, வெறுப்பு, இது மாதிரி வெவ்வேறு வடிவங்கள் எல்லாமே அந்த உண்மையான ஆனந்தத்தின் உருமாற்றம் செய்யப்பட்ட தோற்றங்கள் தான். அதே போன்று இந்த இன்ஃபினிட்டா இருக்கும் பொழுது ஒருமை இருக்கின்றது, இன்ஃபினிட் யூனிட்டி. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றும் பொழுது மல்டிப்ளிசிட்டிங்கிறது பலவாறாக காணப்படுகின்றது. இந்த பலவாறாக காணப்பட்டவுடன் என்றாவது இந்த கயாஸ் இருக்குது. கயாஸ்ன்னு என்ன அர்த்தம், ஒரு ஆர்டர்ல இருக்க டிசார்டர் இருக்குது. ஆனால் அந்த டிசார்டர் வந்து மெல்ல 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 ஒரு ஆர்டருக்கு, ஒரு யூனிட்டி, அது வந்து அந்த ஒற்றுமையை இழந்துள்ளது. அந்த இழந்துள்ள ஒற்றுமையை மெல்ல 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 அது கொண்டு வருகிறது. எப்படி என்றால், ஒன்றை ஒன்று அது ஆக்கிரமித்து ஒன்றுடன் மற்றொன்று இணைந்து அந்த மெல்ல 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 அந்த இழந்துள்ள அந்த ஒற்றுமையை மீண்டும் கொணர செய்கின்றது. இதில் என்ன பகவான் குறிப்பிடுகிறார் என்றால், அந்த ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிரபஞ்சம் என்பது இறைவனின் 2 விதமான சக்தியின் வெளிப்பாடு, 2 விதமான இயக்கத்தின் வெளிப்பாடு. ஒன்று இன்வல்யூஷன், கோயிங் வித்தின். இரண்டாவது இவல்யூஷன், எமர்ஜிங் ஃப்ரம். அதனால இந்த எல்லையற்ற அந்த இன்ஃபினிட், அதனுடைய அனந்தத்தின் வெவ்வேறு குணாதிசயங்கள் இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது வடிவங்களுக்குள் ஏற்பட்ட ஃபைனைட் ஃபார்ம்ஸாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற பொழுது அதனுடைய எதிர்நிலைகளில் தன்னை மறைத்து கொள்கின்றன என்கின்றார். அதனால நம்ம என்ன இதில் முக்கியமான காணப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எதெல்லாம் உலகத்துல வந்து நம்மளுடைய மனதுக்கு ஒவ்வாத விஷயமா பார்க்கிறோமோ அதற்கு பின்னாடி அதனுடைய எதிர்மறையான விஷயங்கள் மறைந்துள்ளன அப்படிங்கிற உண்மையை நம்ம நம்ம இதன் மூலமா நம்ம அறிய வேண்டும். ஆனால் இந்த ப்ராசஸ்ல என்ன அப்படின்னா, ஒரு குறையுள்ள தன்மை காணப்படுகிறது. அது வந்து ஒரு
இடைப்பட்ட நிலை, இன்டர்மீடியரி ஸ்டேட்டஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். இதுதான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய உலகத்தின் நிலை. இந்த இம்பர்ஃபெக்ஷன் வந்து நின்று விடாது, இதனுடன் இந்த உலகம் நின்று விடாது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை பகவான் தருகின்றார். நம்ம காணக்கூடிய உலகம் என்னதான் குறையுள்ள உலகமாக இருந்தாலும் கூட இது வந்து ஒரு இடைப்பட்ட நிலையே. முழுவதாக அந்த சச்சிதானந்தா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த குறைகள் நீங்கிவிடும் என்கின்ற கருத்தை குறிப்பிடுகிறார். இங்கே அன்னை கூறக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்னை என்ன கூறுகிறார் என்றால், டு நாட் பி கேரிட் அவே பை அப்பியரன்சஸ் அப்படிங்கிறாங்க மதர். நம்ம எல்லாமே வந்து அப்பியரன்சஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பார்க்கறது வந்து அது கிடையாது, உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி வேற ஒரு உண்மை தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் நாம் தோற்றங்களை தான் பார்க்கிறோம். தோற்றங்களினால் அதை வைத்து நாம் ஒரு முடிவை எடுக்கின்றோம். அன்னை கூறும் கருத்து என்னவென்றால், டு நாட் பி கேரிட் அவே பை அப்பியரன்சஸ் அப்படிங்கிறாங்க. see the truth behind அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மதர் வந்து அவங்க சந்திக்கும் அனைத்து மனிதர்களும் அவர்கள் என்னதான் குறையுள்ளவராக இருந்தாலும் கூட அவர்கள் மனிதனின் வெளித்தோற்றத்தை பார்த்ததே கிடையாது. அன்னையை சந்திக்கும் அன்னையுடன் தொடர்புள்ள அனைவருமே அவர்களுடைய ஆன்மாவைத்தான் மதர் வந்து கண்டு கொண்டார்கள். அதனால தான் மதருடைய ட்ரீட்மெண்ட்லாம் மனிதனுடைய கண்ணோட்டத்தில் புரியாது. சில பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஆனால் வெளிப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உண்மையிலே அதுக்கு தகுதி உடையவர்களா என்கின்ற சந்தேகம் எழும். ஆனால் அன்னை வந்து பார்க்கறது என்ன பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் பின்னாடி உள்ள அந்த ஆன்மா சோலை தான் பார்க்குறாங்க. இந்த உலகம் வந்து இவ்வளோ குறையுள்ளதாக இருந்தாலும் கூட இந்த ப்ராசஸ், எவல்யூஷனரி ப்ராசஸில் இந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இது வந்து ஒரு இட்ஸ் a வெரி ஸ்லோ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை வந்து துரிதப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த அதிமானுட ஒளியை, இந்த சூப்பரமெண்டல் லைட், இதை வந்து இந்த உலகத்திற்குள் இந்த பகவானுடைய யோகத்தினால் கொண்டு வரப்பட்டது. இந்த கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேற ஏதாவது விளக்கம் தேவையா? அதுல சார் இதுல ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க மேடம், ப்ளீஸ். அதாவது இதுல வந்து இந்த இதை தவிர இன்னும் ஒன்றும் நம்ம வந்து பாக்குறதுக்கு இருக்கு சார். என்னன்னு சொன்னா, எப்படி வந்து தி அப்சல்யூட், தி ஒன் எப்படி தன்னை வந்து இங்க குறைத்து கொண்டே வருகின்றது. அது அது நீங்க சொன்ன மாதிரி வந்து சிங்கிளா இருந்தது, மல்டிப்ளிசிட்டி, கயோட்டிக் கண்டிஷன்ஸ் போறது, அந்த மாதிரி அதெல்லாம் அது வந்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி ஒவ்வொரு படியாக துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டே வருகின்றது. அதனுடைய உண்மையான இன்பமானது அங்க வந்து சிறிதாக மறைந்து கொண்டே வருகின்றது. அதே போல இங்க செகண்ட் பார்ட்ல அவர் சொல்லி இருக்கிறது, அந்த மேன், அந்த இதுல மேன் தி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பிகம் அப்படின்ற அதுல இருந்து கடைசியில வர்ற வரைக்கும் ஹவு மேன் கெயின்ஸ் பிளஷர். அவனுடைய இன்கான்சியன்ட் ஸ்டேட்ல இருந்து அவன் எவல்யூஷன் ஆகி வரும் பொழுது ஹீ கெயின்ஸ் பிளஷர். எப்படி வந்து அந்த தி ஒன் அல்மைட்டி வந்து எப்படி இறங்கி வரும் பொழுது படிப்படியா துன்பத்தை அனுபவித்ததோ, அதே போன்று மனிதன் படிப்படியாக ஏறி செல்லும் பொழுது இன்பத்தை அனுபவிக்கிறான். அதுக்கு உதாரணமா கூட ஒண்ணு சொல்லலாம். ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து முதல்ல எப்படி இருக்குன்றது வந்து ஃபுல்லா, அதாவது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஆல் கெப்பாசிட்டிஸ் இட் ஹேஸ் டு பிகம் வெரி blossomed man அந்த மாதிரி வர்றதுக்கு இருக்குது. பட் இட் வாஸ் நாட், தெரியல அதுக்கு அது. பட் ஒன்ஸ் இட் டெவலப்ஸ், வயசாக வந்து அது அறியாமையில இருக்கு. பள்ளிக்கூடம் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அறிவு பெற்று அதுக்கு வந்து படிப்படியாக இன்பம் கிடைக்கின்றது. முதல்ல ஒன்றுமே இல்லாத நிலையில் தான் இருக்கு. ஒரு பிரம்ம மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கு. பிறக்கும் பொழுது எல்லாத்தையும் வந்து இன்பத்தை எல்லாத்தையும் அடக்கி கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த துன்பத்துக்குள்ள வந்து விட்ட பிறகு அது வந்து மறுபடியும் இன்பத்தை அடைவதற்கு இவால்வ் ஆகி வர வேண்டியிருக்கு. இந்த எவல்யூஷன்ற ப்ராசஸ்ல தட் சைல்டு கெட்ஸ் மோர் அண்ட் மோர் பிளஷர். அது ஒரு பாயிண்ட் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது சார். இது எப்படி அருமையான கருத்து, ரொம்ப அருமையான கருத்து. அதாவது நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க சொன்ன உடைய கருத்தினுடைய தத்துவம் என்னவென்றால், மனிதன் வந்து உணர்வு நிலையில் தன்னை மேல மேல உயர்த்தி கொள்ளும் பொழுது
உண்மையான இன்பத்தை அவன் உணர முடிகிறது. அந்த கருத்தை தான் நீங்க சொல்ல வரீங்க. அப்படிதான் மனிதனுடைய வளர்ச்சி என்பது நீங்க உணர்வின் மூலம் அந்த the growth in consciousness அதைத்தான் நீங்க மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த கீழ் கான்சியஸ்னஸ் as well as in the physical form also. முதல்ல சின்னவா இருக்கும் பொழுது அவ்வளவு பலம் கிடையாது, தெரிந்து கொள்றதுக்கான இதுவே கிடையாது. டோட்டல் மெதுவா வந்து அது வந்து ஸ்லோலி ஒன் பை ஒன் அந்த எப்படி வந்து ஒரு மொட்டானது மலர்ந்து முழுசாவதோ அதே மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டியா அதுக்கு டெவலப் ஆக ஆக அது ஃபுல்லா அவன் வந்து அந்த இன்பத்தை உணர்கின்றான். அந்த மனிதனானவன் இன்பத்தை உணர்கின்றான். இந்த அறிவு பெற்றவுடன் இது, இந்த ஈக்குவாலிட்டியை நான் பெற்றவுடன் இப்படி வருது, அன்பு செலுத்தும் பொழுது இப்படி வருது, அவன் ஒவ்வொன்றாக அவனுக்கு தெரிய வருகின்றது. இங்க வந்து மேலேந்து அவன் இறைவன் இறங்கி வரும் பொழுது படிப்படியாக அவன் இழக்கின்றான். எல்லாத்தையும் இழந்து கடைசியில இந்த இன்கான்சியன்டாவும் வந்து அவனே இருக்கான். ஏன்னா மேட்டர்ல இருந்து தான் வேர்ல்டு ஆரம்பிச்சது. இன்கான்சியன்டாவும் அவன் தான் இருக்கான். மேல சூப்பர் கான்சியன்டாவும் இருந்ததும் அவன் தான். அதை ஆனா இன்வல்யூஷன்னால இருக்கு. அதே மாதிரிதான் in the same way the human being also has all the capacities to become the one. அந்த மாதிரி வர்றதுக்கான கெப்பாசிட்டிஸ் அவனுக்குள்ள இருக்கு. பட் இந்த ப்ராசஸ்ல வந்து இப்ப நம்ம வந்து ஹியூமன் பீயிங் இஸ் half way, not the fully developed one. அதனால வந்து still he has to go. இந்த ரெண்டு இது இருக்கு சார். ரொம்ப அருமையான கருத்து நீங்க சொன்னது, ரொம்ப அருமையான கருத்து. இந்த நீங்கள் சொன்ன கருத்தை நீங்கள் சொன்ன உடனே எனக்கு நம்ம அந்த மேன் இன் த யூனிவர்ஸ் என்கின்ற இந்த சாப்டரை படுத்தோம். அதில் படுத்த ஒரு முக்கியமான கருத்து எனக்கு நீங்கள் சொன்னதுனால எனக்கு சொன்ன ஒட்டிய உடனே ஞாபகம் வருகின்றது. இறைவன் வந்து முதல்ல வந்து இந்த பிரபஞ்சத்தில் தன்னை மறைத்துக் கொள்கிறான். இந்த டெவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த மறைத்து கொண்டுள்ள மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இறைவன் டிரான்செண்டன்ட், அனைத்து எல்லை கடந்த இறைவன் ஃபர்ஸ்ட் வந்து பிரபஞ்சத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான். முதல்ல பிரபஞ்சம் தான் தோன்றுகிறது. பிரபஞ்சத்திற்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் மறைந்துள்ள அந்த இறைவன் தன்னை திருப்பி வெளிப்படுத்திக் கொள்ள நினைக்கும் பொழுது ஒரு தனி மனிதனின் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். அது இந்த மேன் இன் த யூனிவர்ஸ், அந்த தனி மனிதன் என்கின்றவன் வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ் கான்சியஸ்னஸ். தனி மனிதன் வந்து இண்டிவிஜுவல், அவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து இண்டிவிஜுவலைஸ் ஆன பிறகு அவன் மூலமாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள எத்தனைக்கிறான். இது வந்து நம்ம இந்த மேன் இந்த யூனிவர்ஸ்ல பார்த்தோம். இதனால என்னன்னா அந்த தனி மனிதனுடைய பங்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி மிக மிக முக்கியம். ஏன்னா அவன் தான் வந்து ஒரு அச்சாணி மாதிரி, ஒரு ஃபல்க்ரம் மாதிரி. எதற்காகனா இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் ஒரு 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 சக்தியின் ஒரு குவிப்பாக தோன்றுவது தனி மனிதன். அவன் மூலமாகத்தான் அந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறான். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி மனிதன் இப்ப இடைப்பட்ட நிலையில இருக்கிறான். நம்ம வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில மென்மேலும் அடைந்து முழுவதுமாக இந்த இறைவனை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறோம். நீங்க ரொம்ப அருமையான கருத்தை சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ரங்கராஜன் சார். எஸ் சார். சார் நீங்க ரெண்டு பேரும் பேசினது அப்படியே மதர் வந்து தாரா ஜோஹருக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்களோ அதை சொல்றாங்க சார். அதை வாசிக்கலாமா சார்? ப்ளீஸ் சார். Tara Johar, sweet mother, what exactly are the subconscious and the inconscient? Mother answer, the inconscient is that part of nature which is so obscure and asleep that it seems to be wholly devoid of consciousness. At any rate, as in the stone, the mineral kingdom, the consciousness there is entirely inactive and hidden. The history of the earth begins with this inconscience. We too carry it in ourselves, in the substance of our body. Since the substance of our body is the same as that of the earth, but by evolution, this sleeping and hidden consciousness gradually awakens through the vegetal and animal kingdoms, and in them subconscious begins. This subconscious, with the appearance of mind in man, culminates in consciousness. Consciousness likewise is progressive, and as man evolves, it is into superconscious. We too then
carry in ourselves the subconscious, which links us to the animal, and the superconscious, which is our hope and assurance of future realization. 7th November 1959. ரொம்ப அற்புதமான சார், ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமையான கருத்து சார். இது நம்ம ரொம்ப வெரி ரெலவெண்ட் டு வாட் எவர் வி ஆர் ஸ்டடிங் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நமஸ்தே சார், நான் நீலா. எஸ் நீலா, சொல்லுங்க. நான் இதுல கொஞ்சம் என்னோட தமிழ் அவ்வளோ பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், நாட் லிட்ரரி. பட் இதுல வந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த பூலோகம், இந்த பிருத்வி இது டெவலப் ஆகும்போது இன்கான்சியன்ஸ் ஸ்டேட், அதாவது ஒண்ணுமே ஒரு சலனம் இல்லாத ஒரு ஸ்டேட். அங்கேருந்து இந்த பிருத்வியில இருக்கிற ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த எர்த், இது எல்லாமே வந்து இட் ஸ்டார்டட் வித் த டிவைன் கைடன்ஸ் அண்ட் த டிவைன் கிரேஸ். இது எல்லாமே இட் ஸ்டார்டட் க்ளோயிங் இன் டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அது அந்த ஸ்டேஜ் வந்தப்போதான் தென் த ஸ்லோலி இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் தட்ஸ் இன் தட் கான்டெக்ஸ்ட் Sri Aurobindo has said that involution அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் எவல்யூஷன். ஸோ இந்த வந்து இன்வல்யூஷன் வந்து எர்த்ல இருக்கிற மேட்டர் மொத்தத்துல இருந்தும் ஒவ்வொரு கணமா வெளியில வந்ததுனாலதான் இன்கான்சியன்ட்ல இருந்து when the plant or the animal இந்த ஒவ்வொரு பீயிங்கா வந்ததுக்கு அப்புறம் தான் இட் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அது வந்து ஹியூமன் பீயிங், ஒரு மேன், ஒரு குரங்கு, ஒரு ஏப், இதெல்லாம் தாண்டி தான் ஒரு ஹியூமன் பீயிங்கே வந்திருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு எவல்யூஷனரி ஸ்டெப்லயும் வந்து த டிவைன் ஹஸ் பிளேட் இட்ஸ் ஓன் ரோல். இதுல வந்துட்டு என்னன்னா, இட் இஸ் எமர்ஜிங், though it is appearing as infinite, the infinity is having its own greatness, but idila vand enna na and the infinite oda conscious, it started from each and every point of the matter, and the matter la ovvoru idilum porathe enna aruduna the process of this emergence in the consciousness vand it is moving from inconscient to the subconscious and going into the superconscious. adanal da vand next generation, next birth of the man is not the ultimate, he has something else also which is coming up, which is the supramental consciousness body அப்படினுட்டு. Thank you very much madam, very wonderful point நீங்க சொல்லிருக்கீங்க. Excellent, thank you very much. Thank you. Next இது நான் படிக்கலாமா? Okay, next படிங்க please. Okay. Explanation: how Sachidananda can emerge amidst this imperfect world. Man has to universalize himself from his individual status. His limited mental consciousness must widen itself to attain superconscient unity. His limited heart must embrace the infinite all. In his heart, lusts and discords should be replaced by universal love. The vital being of man is restricted now. It has its own likes and dislikes. It should be capable of facing the shocks of the universe with equality, without shrinking. It should be able to perceive universal delight in all external contacts. His physical being should not consider itself as a separate entity. It must feel itself as one with the whole flow of the indivisible force that is in all things. Not only that, it must sustain this force within itself. The whole nature of the individual must have a sense of unity, harmony, and oneness with the Sachidananda in all. இதுல இந்த ஹார்மனிங்கிற வேர்ட் வந்து மகாலட்சுமி அவதாரத்திலையும். எஸ் thank you very much, thank you, very good, thank you sir, thank you very much, thank you. இதுல வந்து பகவான் சொல்லக்கூடியது எப்படின்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த மேன், மனிதனுடைய பங்கு என்னங்கிறது தான் பார்க்கணும் இங்க. ஏன்னா அல்டிமேட்டா மனிதன் மூலமாகத்தான் இந்த ப்ராசஸ், இந்த வேலை நடந்தாக வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், த ஒர்க் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பகவான் யூஸ் பண்ணியிருப்பாரு. சாப்டர் 3ல வரும்னு நினைக்கிறேன், 3 or 4ல த ஒர்க் ஆஃப் ஒர்க்ஸ். த ஒர்க் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எஸ்டாப்ளிஷிங் டிவைன் லைஃப் அப்பான் எர்த், அதுதான் வந்து ஒர்க் ஆஃப் ஒர்க்ஸ். அது யார் மூலமாக அந்த பணி நடைபெற வேண்டும் என்றால் மனிதனின் மூலமாக மட்டும்தான் நடைபெற வேண்டும்.
அதனால தான் அந்த மனிதனுடைய பங்கு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவான் வந்து ஒரு சாப்டரே சொல்லியிருக்கிறாரு, த இண்டிவிஜுவல் அந்த யூனிவர்ஸ். இண்டிவிஜுவலுடைய ரோல் என்ன யூனிவர்ஸில் அப்படிங்கன்னா, இண்டிவிஜுவலுங்கிறது ஒரு ஆக்சிடென்டலாக மனிதன் என்பவன் ஒரு ஆக்சிடென்டலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜீவன் அல்ல. மனிதனுக்கு வந்து ஒரு ரோல் இருக்கு. என்ன ரோல் என்னன்னா, he has to rise to the status of super conscience and become a supramental being. அதுதான் மனிதனுடைய இறுதி இலக்கு. அதை நோக்கி தான் செல்ல வேண்டும். இப்போ வந்து இப்போ வந்து நம்மளால அந்த சச்சிதானந்தாவை முழுமையாக நம்மளால் உணர முடிவதில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த உலகத்தில் காணப்படும் நிலைகள் எல்லாமே சச்சிதானந்தாவின் எதிர்நிலைகளாக, ஆப்போசிட்ஸாகத்தான் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட எதிர்நிலையில் இருந்து சச்சிதானந்தாவின் முழு வெளிப்பாட்டிற்கு மனிதனுடைய பங்கு என்ன என்கின்ற கருத்தை பகவான் இங்கு கூறுகிறார். முதல்ல மனிதனுடைய 3 விதமான நிலைகள், தடங்களில் மனிதன் வந்து மாற்றம் அடைய வேண்டும். ஒன்று மனம், மற்றொன்று அவனுடைய பிராணமயம், வைட்டல் பீயிங், மூன்றாவது அவனுடைய பிசிக்கல் பீயிங். இந்த 3 தளத்திலுமே மனிதன் வந்து மாற்றம் அடைய வேண்டும். இப்போ இருக்கிற நிலையிலிருந்து மாறணும் அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட மாற்றம் அடையணும் அப்படின்னா, மனம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒரு தனி மனிதனை சார்ந்து நம்மளுடைய ஈகோவை சார்ந்து இருக்கின்றது. அது வந்து விரிவடைந்து இந்த பிரபஞ்சம் தழுவியதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறார். த சூப்பர் கான்ஷியன்ட் யூனிட்டி, he has to widen his consciousness அப்படிங்கிறாரு. அவனுடைய மனம் உணர்வு நிலை எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம் தழுவியதாகும். இந்த it has to embrace the infinite all அப்படிங்கிறார். அவனை ஆக்கிரமித்துள்ள இந்த ஆசைகளும் அதே போல முரண்களும் மறைந்து அதற்கு பதிலாக இந்த பிரபஞ்சம் தழுவிய அன்பு அதை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று கூறுகிறார். இரண்டாவது மனிதனுடைய பிராணநிலை. இந்த பிராணநிலை, மனிதனுடைய பிராணமயம் எப்படி அமைந்துள்ளது என்றால், ஒரு வரையறைக்குள் அது செயல்படுகின்றது. அதற்கென்று தனி விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது எப்படி அதனால் என்ன ஏற்படுகின்றது என்றால், தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஒத்த சந்திப்புகளோடு அந்த மனிதன் ஒத்துப்போக முடிகின்றது. அதற்கு ஒத்து வராத சந்திப்புகளோடு மனிதன் விலகி கொள்கிறான். இதற்கு பதிலாக மனிதன் சந்திக்கும் அனைத்து தொடர்புகளையும், அது என்னதான் அதிர்ச்சி தரக்கூடிய வகையாக இருந்தாலும், மனிதன் சமநிலையுடன் அதை அணுக வேண்டும். ஈக்குவாலிட்டி. அப்பொழுதுதான் அவன் அனைத்து தொடர்புகளுக்கும் பின்னால் உள்ள இந்த யூனிவர்சல் டிலைட், இந்த ரசா என்கின்ற வார்த்தையை நாம் ஒரு 2-3 பேராகிராஃப் முன்னாடி பகவான் குறிப்பிட்டுள்ளார். there is a rasa behind all events in all things. இந்த உண்மையிலே இந்த யூனிவர்சல் டிலைட் அதை எப்பொழுது மனிதன் உணர முடியும் அப்படின்னா, அந்த தன்னுடைய வரம்பிலிருந்து ஒரு வரையறைக்குள் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஒரு பரந்த தன்னை எதனிலிருந்து விலகாமல் தன்னை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை எடுக்கும் பொழுதுதான் அவனால் இந்த யூனிவர்சல் டிலைட், பிரபஞ்சம் தழுவிய ஆனந்தத்தை அவனுடைய எல்லா தொடர்புகளிலும் மனிதன் கண்டு உணர முடியும். இது அவனுடைய பிராணமயத்தை பொறுத்திருக்கு. மூன்றாவது, அவனுடைய பிசிக்கல் பாடி வந்து இப்போ வந்து ஒரு செப்பரேட் என்டைட்டியா இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றது. மற்றவர்களிலிருந்து தனித்து இயங்கும் ஒரு தனிப்பட்ட அங்கமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நம்ம தனிப்பட்ட அங்கமாக இருந்தாலும் அதுவும் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தில் அதுவும் ஒரு அங்கமே. ஆனால் நாம் அதை உணர்வதில்லை. we are a part of the universal force. நம்ம பிசிக்கலாக இருக்கக்கூடிய physical force, it is a part of the universal force, but we don't feel it. பகவான் என்ன சொல்கிறார் என்றால், அது வந்து இந்த என்டையர் யூனிவர்சல் ஃபோர்ஸோட அது வந்து ஒன்றாக அது வந்து உணர வேண்டும். த ஹோல் ஃப்ளோ ஆஃப் த இன்டிவிசிபிள் ஃபோர்ஸ், அதனுடன் அது ஒத்திசைந்து இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். ஒரு மனிதனுடைய முழு நேச்சரும், த ஹோல் நேச்சர் ஆஃப் த இண்டிவிஜுவல்,
அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் யூனிட்டி, அனைத்தையும் தழுவிய ஒரு ஒருமையான நிலை. அடுத்தது ஒத்திசைவு, ஹார்மனி. அப்புறம் ஒன்னஸ் வித் சச்சிதானந்தா இந்நாள். ஏன்னா அனைவருக்குள்ளும் அனைத்துக்குள்ளுமே இருப்பது சச்சிதானந்தா. அந்த ஒன்னஸ் வித் சச்சிதானந்தா ஆல், அனைத்துக்கும் உள்ள இருக்கின்ற அந்த சச்சிதானந்தாவுடன் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். இதில் என்ன முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, இங்கே பகவான் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார் என்றால், அவருடைய பூரண யோகத்திலும் சரி, வாட் ஸ்ரீ அரபிந்தோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஹியர்ன்னு பார்த்தோம்னா, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ். இந்த சொற்றடல் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடாக பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, மனிதன் தன்னுடைய ஈகோவை சார்ந்து வாழாமல் அவனுடைய இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து வெளிப்பட்டு பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலைக்கு அவன் மாற வேண்டும். இந்த கருத்தை தான், அப்பொழுதுதான் இதெல்லாம் சாத்தியம், அதர்வைஸ் முடியாது அப்படிங்கிறார். இது வந்து முக்கியமான கருத்து. இது வந்து எப்படி முடியும் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரோக்ரஸ் த்ரூ கலெக்டிவிட்டி. உண்மை, ஒரு மனிதன் தான் முன்னேறுவது மாற்றம் இல்லை, அவனை சார்ந்து உள்ள அந்த குழுவும் முன்னேற வேண்டும். இட்ஸ் அ ப்ராக்ரஸ் த்ரூ கலெக்டிவிட்டி, கலெக்டிவ் ப்ராக்ரஸ். அப்போதான் அது வந்து அது நிலையானதாகும், சஸ்டைனபிளாகவும் இருக்கும். ஒரு தனி மனிதன் மாத்திரம் வந்து முன்னேறினா பத்தாது, அது வந்து நிற்காது, அவனோட அது முடிஞ்சு போயிடும். வேற இஃப் தெர் இஸ் அ கலெக்டிவ் ப்ராக்ரஸ் எப்போ முடியும் அப்படின்னா, when there is a universalization of consciousness, அவனுடைய உணர்வு நிலை அவனை மட்டும் சார்ந்து இராமல் இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து இருக்கும் உணர்வு நிலையாக மாறும் பொழுது இந்த கலெக்டிவ் ப்ராக்ரஸ் முடியும். இதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் ஆசிரமமும் சரி, ஆரோவில்லும் சரி. இது ரெண்டுமே இதோடைய அடிப்படை தத்துவம் கலெக்டிவிட்டி தான். ஈவன் நம்மளுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கூட நம்ம மாத்திரம் ப்ராக்ரஸ் ஆனால் பார்த்தாது. ஏன்னா சில பேருக்கு இதில் ஆர்வம் இருக்கும், சில பேருக்கு இதில் ஆர்வம் இருக்காது. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் எவர் கெயின்ஸ் நம்ம என்னென்ன ப்ராக்ரஸ் நம்ம அடையிறோமோ அதை மற்றவர்களுடன் ஆன்மீக ரீதியான முன்னேற்றங்களை கூட நாம் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து முன்னேற முடியும். இல்லாவிட்டே அதில் அந்த மனிதனோட நின்றுவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு இதெல்லாம் ஈடுபாடு இருக்கின்றது, இந்த ஹையர் கான்ஷியஸ்னஸ் அதை நோக்கி செல்கின்றார் அப்படின்னு வைத்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவரை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹார்மனி இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இது அவரை மாத்திரம் இல்லை, அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணி அவங்களும் முன்னேறுவாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒழிய they will be also benefited. That is happening. இது வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா பகவானுடைய யோகத்தில் வந்து ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம் மாத்திரம் முக்கியம் கிடையாது. there should be a progress, collective progress. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பகவான் வந்து இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். மனிதன் வந்து தனி மனிதனாக இருக்காம he has to universalize his consciousness. He has to widen his consciousness. இந்த கருத்தை பகவான் இங்கு குறிப்பிடுகிறார். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்க்கு சார் அன்னை ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. when one devotee வந்து when that devotee came to the mother and said I am having disappointment and lot of depression. mother சொன்னாங்க, I don't have those words in my dictionary. உனக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா just look at the sea. சமுத்திரத்தை பார்த்தா அது எவ்வளோ விசாலமா இருக்கோ அவ்வளோ விசாலமா யூ என்லார்ஜ் யுவர் ஹார்ட் அண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். இல்ல எனக்கு பக்கத்துல ஒரு சீஷோர் இல்லைன்னா ஆகாசத்தை பாரு. ஆகாசத்தை பார்த்துன்னா இட் இஸ் லைக் வெரி வாஸ்ட், வைடு. அது பார்த்தப்ப நம்மளோட ப்ராப்ளம் ரொம்ப சின்னது. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் உனக்கு அப்படின்னுட்டு. தேங்க்யூ. எஸ், the vastness வந்து நம்ம உணரும் பொழுது நம்ம வந்து we become insignificant. Whatever our problems, it becomes insignificance before the vastness of sea, vastness of nature. அது ரொம்ப ஒரு அருமையான கருத்து. தேங்க்யூ வெரி மச். பேராகிராஃப் 18 போலாமா? Yes, sir. Paragraph 18. Through all this play, the secret reality is always one
and the same delight of existence. The same in the delight of the subconscious sleep before the emergence of the individual, in the delight of the struggle and all the varieties, vicissitudes, perversions, conversions, reversions of the effort to find itself amid the mazes of the half-conscious dream, of which the individual is the center, and in the delight of the eternal superconscient self-possession into which the individual must wake and there become one with the indivisible Satchitananda. This is the play of the One, the Lord, the All, as it reveals itself to our liberated and enlightened knowledge from the conceptive standpoint of this material universe. தேங்க்யூ. இறுதியான இது வந்து லாஸ்ட் பேராகிராஃப். இது எந்த கருத்தோட பகவான் சொல்லி முடிக்கின்றார் என்றால், நம்ம இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது, எப்படி நம்ம வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி இருக்கிறதுங்கிறத நம்ம 4th சாப்டரில் பார்த்தோம். ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி தான் வாட் எவர் நம்ம பார்க்குறது எல்லாமே தெர் இஸ் ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி பிஹைண்டுங்கிற கருத்தை பகவான் சொல்லியிருந்தார். இங்கே வந்து என்ன சொல்கிறார் என்றால், நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே வெவ்வேறு விதமான நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த வெளிப்பாடுகள் அனைத்திற்குமே பின்னாடி இருக்கக்கூடியது வந்து ஒரு டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது மாறுபட்ட தோற்றங்களில் காணப்பட்டாலும் கூட வெவ்வேறு நிலைகளில் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது என்ன என்றால் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனந்தம்தான் அடிப்படையாக இருக்கின்றது என்ற கருத்துடன் இந்த பேராகிராஃப் இந்த சாப்டரை முடிக்கின்றார். ஏன் நம்ம இந்த டிலைட் ஆனந்தத்தை உணர முடிவதில்லை என்றால் இது நம்மளுடைய குறைதான். அது ஒன்ஸ் வந்து நம் மனிதன் வந்து இந்த லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஹையர் கான்ஷியஸ்னஸுக்கு போகும்பொழுது முழுவதுமாக நம்ம இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம அனைத்திலும் கண்டுணர முடியும். நம்ம இதனுடைய எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம படிக்குமா சார்? படிங்க ப்ளீஸ். We have seen in the previous paragraph that the infinite seeks to realize all its possibilities in the universe. The process begins with the self-concealment of Satchidananda in its opposites in the manifested world and ends with its self-finding among the opposites. This self-loss and the self-finding are the play of the infinite. Through all this play, the secret reality is always one and the same delight of existence. It is the same in the subconscient sleep in matter before the emergence of the individual. In the self-finding of Satchidananda in its opposites, there is a struggle and effort to overcome various counteracting forces. This struggle happens amidst the complicated pathways of half-conscious dream of which the individual is the center. It is the same delight found in this struggle also. This stage refers to the life and mind where consciousness is still evolving, not yet reached the oneness of Satchidananda. It is same delight in the superconscient into which man must eventually awake and possess in himself. Here, the individual becomes one with Satchidananda consciousness. In other words, it is the same delight of existence that exists in subconscient, conscient, and superconscient levels. This play of the One, the All, is revealed to our liberated and enlightened knowledge from the standpoint of this material universe. In brief, the only way we can experience, hold,
and manifest this delight is to live within ourselves, not to react from our surface self, to break the barrier of our individual ego and unite ourselves with the universal being. The more we break ourselves from the narrow grip of our ego, the more we can share the universal delight of being. This is the solution to the problem raised in the previous chapter. Thank you, sir. தேங்க்யூ. ப்ரீவியஸ் சாப்டரில் பகவான் வந்து டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் உண்மை, ஆனால் அதில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன் அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடிவதில்லை என்கின்ற அதற்கு பின்னால் உள்ள பிரச்சனையை, இந்த ப்ராப்ளத்தை வந்து டீல் பண்ணியிருந்தார். இந்த சாப்டரில் வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அந்த சொல்யூஷன் என்னென்னா, பகவான் சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. பகவான் சொன்ன மாதிரி மனிதன் தன்னுடைய உணர்வு நிலையில் விரிவடைய வேண்டும். அது ஒன்று தான் சொல்யூஷன். தன்னுடைய ஈகோவை கடந்து, ஈகோவை தாண்டி மனிதன் உணர்வு நிலையில் விரிவடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவனால் வந்து அனைத்திற்கு பின்னாடி உள்ள இந்த ஆனந்தத்தை அவன் கண்டு உணர முடியும் என்ற கருத்தை பகவான் கூறியுள்ளார். இந்த பிரபஞ்சத்தில் இந்த இன்ஃபினிட், இந்த பரம்பொருள் தன்னை மறைத்துக் கொள்கிறது. மறைத்து கொண்டுள்ள தன்னை தானே கண்டுபிடிக்கின்றது. செல்ஃப் லாஸ் அண்ட் செல்ஃப் ஃபைண்டிங், இது ரொம்ப அழகான சொற்றொடர். பகவான் உபயோகித்த இந்த சொற்றொடர் செல்ஃப் லாஸ் அண்ட் செல்ஃப் ஃபைண்டிங், இது வந்து இறைவனின் ஒரு லீலை. எதற்காக செய்கின்றான் என்றால் அது இறைவனின் நீலை. எதற்காக அந்த பரம்பொருள் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும், ஏன் மறைத்து கொண்ட தன்னை கண்டுணர வேண்டும், கண்டறிய வேண்டும், எதற்காக என்றால் இது இறைவனின் நீலை, அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம வந்து லாஜிக் பார்க்க முடியாது, எதற்காக அது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது தெரியும். பிகாஸ் லாஜிக் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளுடைய மைண்டு மூலமாக பார்க்குறோம். திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் லாஜிக். ஸோ த செல்ஃப் லாஸ் அண்ட் செல்ஃப் ஃபைண்டிங் வந்து இட் இஸ் அ பிளே ஆஃப் த இன்ஃபினிட். இந்த இறைவனின் இந்த விளையாட்டில் அனைத்து நிலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியது எதுவென்றால் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த ஆனந்தம் தான். அது வந்து சப்கான்ஷியன்ட் லெவலில் இருக்குது, ஜடத்தில் இருக்குது. ஒரு தனி மனிதன் தோன்றுவதற்கு முன்னால் ஜடத்தில் ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில் அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால ஜடப்பொருளில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஜடப்பொருளில் ஆனந்தம் இருக்கின்றது, அது ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள இருக்கின்றது. அதே போன்று இந்த மனம் என்ற வாழ்வு என்கின்ற நிலை வந்த பிறகு எல்லாமே வந்து நிறைய சக்திகள் வந்து செயல்பட எதிரெதிரான சக்திகள் வந்து செயல்பட ஆரம்பிக்கின்றன. ஒரு மனிதன் என்கின்றவன் எப்படி இருக்கின்றான் என்றால் ஒரு ஹாஃப் கான்ஷியஸ் ட்ரீம், அவனுடைய ஒரு கனவு நிலையில் இருக்கிறான். அந்த கனவு நிலையம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அரைகுறை உணர்வு நிலையில், ஒரு கனவு நிலையில் தான் மனிதன் வாழ்கின்றான். அதில் வந்து வெவ்வேறு சக்திகள் செயல்படுகின்றன. இந்த நிலையிலும் கூட இந்த சச்சிதானந்தா தன்னை கண்டு உணர முயற்சிக்கிறது, போராடுகின்றது. இந்த போராட்டத்திற்கு பின்னர் எது இருக்கின்றது என்றால் எகைன் இந்த டிலைட் தான், ஆனந்தம் தான் இருக்கின்றது. எப்படி எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லாத ஜடப்பொருளில் பின்னால் ஆனந்தம் இருக்கின்றதோ, அதே போன்று வாழ்வு மனிதன் என்கின்ற நிலையில் ஏற்படும் போராட்டங்களில் இந்த சச்சிதானந்தா தன்னை கண்டு உணர முயற்சிக்கின்றது. இந்த முயற்சிக்கு பின்னால் இருப்பதும் இந்த ஆனந்தம்தான் என்கின்ற கருத்தை பகவான் கூறுகின்றார். அடுத்தது வந்து என்னன்னா, மனிதன் இந்த நிலையில் இருப்பதில்லை, இதை கடந்து அவன் இந்த உணர்வு நிலையின் உச்சத்திற்கு செல்கின்றான், சூப்பர் கான்ஷியன்ட் லெவலுக்கு செல்கின்றான். அங்கு இருப்பதும் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சேம் டிலைட் தான், சச்சிதானந்த கான்ஷியஸ்னஸ். இந்த இண்டிவிஜுவல் வந்து சச்சிதானந்த கான்ஷியஸ்னஸுடன் இணைகின்றான். அங்கு இருப்பதும் இந்த சேம் டிலைட் தான். ஸோ இந்த டிலைட் வந்து 3 விதமான நிலைகளிலும் இருக்கின்றது. சப்கான்ஷியன்ட் லெவல்லையும் இருக்கின்றது, கான்ஷியன்ட் லெவல்லையும் இருக்கின்றது. கான்ஷியன்ட் லெவல் என்றால் இந்த மனிதன் வாழ்வு என்கின்ற நிலை. சூப்பர் கான்ஷியன்ட் லெவல், இது அனைத்திலுமே பொதுவாக இருப்பது இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான். இது வந்து இறைவனின் ஒரு விளையாட்டு, பிரபஞ்சத்தில் இறைவனின் விளையாட்டு. இதில் வந்து நம்ம என்ன இறுதியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆனந்தத்தை நாம்
கண்டு உணர்ந்து அதை நம்மிடம் தக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய மேற்பரப்பில் வாழாமல் உள்புறமாக அகமுகமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். We have to live within ourselves. இதுதான் முக்கியமான கருத்து. நம்பர் 1, we have to live within. அகமுகமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். புற உலகில் ஏற்படும் தொடர்புகளுக்கு நாம் தவறாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணோன்னா தப்பாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. நாட் டு ரியாக்ட் ஃப்ரம் அவர் சர்ஃபேஸ் செல்ஃப். அதுதான் ப்ராப்ளம் இங்கே. இதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை என்னவென்றால், நாம் நம்மளுடைய ஈகோ தான் என்கின்ற உணர்வு இதன் தடையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். வெளிவந்து இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையுடன் இணைய வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய ஈகோ தான் என்கின்ற இந்த தன் உணர்வினிலிருந்து வெளிவருகின்றமோ அந்த அளவுக்கு நம்மளால் இந்த பிரபஞ்சம் தழுவிய ஆனந்தத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த மனிதன் உண்மையிலேயே ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இதுதான் பகவான் சொல்லக்கூடிய இந்த தீர்வு. ஸோ இதனுடன் இந்த சாப்டர் முடிகின்றது. வேற யாராவது கருத்துக்கள் சொல்ல வேண்டும்னா சொல்லலாம், நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சார், புவனா மேடம் கேட்ட கேள்விக்கு இந்த சாப்டர்ல ஃபுல்லா நல்ல ஆனந்தத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. மேடம் கேட்டாங்கல்ல முன்னாடி, புவனா மேடம், அந்த ஆனந்தம் அப்படிங்கறத எப்படி நம்ம இது பண்றோம்? ஒரு கேள்வி கேட்டாங்க சார். கேள்வி என்ன கேட்டாங்க? எனக்கு எக்ஸாக்ட்டா கொஞ்சம் மறந்துடுச்சு. அதாவது ரிப்பீட் பண்ண முடியுமா நீங்க? ஆனந்தம்னு சொல்றீங்களே, பிரம்மம் எந்த இதுவும் இல்லாம இருக்கு, அப்ப எல்லாத்துலயும் ஆனந்தம் இருக்கு. அதுக்கு இப்ப நல்ல எந்த வித சந்தேகம் இல்லாம நல்ல பதில் கிடைச்சிருச்சு. ஓகே. அதான் பகவானுடைய எழுத்துக்கள் எல்லாமே உடனடியா நம்மளுக்கு கேள்வி வரும். கேள்வி வரணும், வந்தாதான் நல்லது நம்மளுக்கு. அப்பதான் நம்மளுக்கு பதில் அது கிடைக்கும் பொழுது நம்மளால அதை நம்ம கண்டு உணர முடியும். கேள்வியே எழலை அப்படின்னா நம்மளுக்கு பதிலை நம்மளோட ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ கரெக்ட், எக்ஸாக்ட்லி. வேற யாராவது கருத்துக்கள் இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சார், ப்ளீஸ். சார், உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விடவையாற்றுடையவன் எவன் அன்னவர் என்பவர்க்கே தலைவன் அன்னவர் என்பவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு மகாகவி கம்பர் முதல் பாட்டுல கம்பராமாயணத்துல சொல்றார் சார். இந்த உலகத்தை ஆக்கினது இறைவன், இந்த உலகத்தை நடத்தி செல்வது இறைவன், இந்த உலகத்தில் உள்ளவர்களை தம்மிடம் திரும்பி கொண்டு வர செய்தும் இந்த இறைவன். அந்த இறைவனோட அழகிலா உலகிலா விளையாட்டு, இன்ஃபினிட், இந்த கிராண்ட் லீலா இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே அவனோட விளையாட்டு தான். ஆனா அவனுக்கு நம்ம சரணடைந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தலைவனுக்கு நம்மளும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் சார் கம்பராமாயணத்தோட முதல் செய்யுளே ஆரம்பிக்காது. அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஓ, எக்ஸலன்ட் சார், ரொம்ப எக்ஸலண்ட். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே, நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சமயத்துல நம்ம எல்லாமே இதை நம்ம செயல்படுத்துறோம். நம்ம மதர்ட்ட வந்தப்புறம் நம்ம முதல்ல செய்யற வேலை என்னன்னா நம்ம சமர்ப்பணம் செய்யறோம். அதுதான் மதர் சொல்றாங்க, சமர்ப்பணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நான் பாத்துக்கிறேன், கம்ப்ளீட்டா ஐ டேக் சார்ஜ், ஃபுல் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறாங்க. லைஃப் மாத்திரம் இல்ல, கம்ப்ளீட்டா எல்லாமே நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சர்வபரி தியாகம். ஆமா, உண்மையிலேயே அது ஏன்னா இங்க நீங்க சொல்ற ரொம்ப அருமையான கருத்து. எப்படி அங்க ஃபர்ஸ்ட் அதுல சரண்டருங்கிறதுக்கு முக்கியத்துவம் தராரோ, அன்னையும் இதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திஸ் யோகா பிகின்ஸ் வித் சரண்டர், வித்தவுட் சரண்டர் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. இட் பிகின்ஸ் வித் சரண்டர். மத்ததுல இறுதியா வரும், இதுல இட் பிகின்ஸ் வித் சரண்டர், ஸ்டார்ட்ஸ் வித் சரண்டர் அப்படிங்கிறாங்க. வித்தவுட் சரண்டர் நதிங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறாங்க. கவியரசர் கம்பர் தலைவர் சரண் நாங்களே அப்படின்றார். எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். சார், அதேதான் பெரிய புராணத்திலே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்
எல்லாருமே எல்லா தத்துவங்களுமே அதுதானே சார் சொல்லுங்க. டெஃபினட்டா சரணாகதியை தான் சொல்றாங்க அவங்க. கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து சரணாகதியோட நின்றுடுறாங்க. இங்க வந்து என்னன்னா சரணாகதியின் மூலமா நம்ம வந்து திருவுருமாற்றம் அடைகிறோம். அதுதான் இங்க வந்து அடுத்த ஸ்டெப். யூசி நம்ம எங்க மற்றவங்களுடைய கோட்பாடுகள்லாம் முடிகின்றன, எங்கு பகவானுடைய கோட்பாடு அன்னையினுடைய கோட்பாடு ஆரம்பிக்கிறது என்றால் அங்க வந்து சரண்டரோட முடிஞ்சிருது. இங்க அது சரண்டரோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வாட்டுங்கிற கேள்வி எழுகிறது என்றால் அங்க நேச்சுரலா வருது இல்லையா. இங்க என்னன்னா தட் இஸ் அ பிகினிங். சரண்டர் மூலமா மனுஷன் வந்து என்னன்னா வாட் எவர் he surpasses himself and becomes a divine being. அதுதான் இங்க முக்கியம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரண்டர் வந்து இங்க பிகினிங். சரண்டர் இஸ் a beginning and surrender is a process to something else which leads man to something higher than himself. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க சார் நான் பேசலாமா? ப்ளீஸ் மேடம். இங்க வந்து அரவிந்தர் சொன்னது என்னன்னா சமக்ர யோகா, அதாவது இன்டெக்ரல் யோகாங்கிறது மித்த இந்த ப்ரீவியஸ் லைஃப்ஸ், இந்த ப்ரீவியஸ் யோகாஸ் எந்தெந்த யோகாலாம் முடிஞ்சுடுத்து அப்படிங்கிறாங்களோ, அதாவது பகவான்கிட்ட போய் முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்களோ அங்கேருந்து தான் நம்ம யோகா ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ இங்கே என்ன பண்றோம்னா ஒன்ஸ் வி சரண்டர், நம்ம சரண்டர் பண்ணினதுக்கு அப்புறம் வி ஆர் இம்பைபிங் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் த டிவைன். அது பகவானோட குவாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வாழறோம். அதுலதான் வந்து இந்த பிசிக்கல் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன், வைட்டல் சேஞ்ச் அண்ட் த மென்டல் பீயிங் சேஞ்ச், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதாவது நம்ம இப்போ வந்து பிசிக்கலா நமக்கு ஒரு சஃபரிங் வந்ததுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது பூர்வ கர்மா, நம்ம பூர்வ பாவ புண்ணியங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வந்து இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து ஒன்ஸ் நீ அன்னைட்ட வந்து சரணாகதி ஆயிட்டேன்னா உனக்கு இந்த பிளானட்ஸோ இந்த பூர்வ ஜென்ம கர்மா எல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே அன்னை எடுத்துடுவா. அது எடுத்துடுறது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் நாட் ஹேவிங் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பிளானட்ஸ் ஆன் யூ. அது அந்த மாதிரி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கலி அதோட இம்பாக்ட் இருக்காது. பட் பிகாஸ் உன்னோட பிசிக்கல் பீயிங் வந்து ரிவோல்ட் ஆகுது, அது வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரிவோல்ட் ஆறதுனாலதான் உனக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதனால வந்து அது ரிவோல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த டிவைன் லைட், இப்ப கார்த்தால கண்ணப்பன் சொன்ன மாதிரி அந்த டிவைன் லைட்டை வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பீங்லயும் நம்ம எடுத்துட்டு போனோம்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, ஒரு பிசிக்கல் பீங்ல ப்ராப்ளம், ஒரு முழங்கால் வலியோ இல்ல தலைவலியோ எதனா ப்ராப்ளம் இருந்தா அந்த பார்ட்ல அந்த டிவைன் அன்னையோட லைட் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் என்ன ஆகுதுன்னா அந்த பிசிக்கல் பீங் வந்து இட் வில் ஸ்டார்ட், ஒவ்வொரு கணமும் வந்து அது வந்து இட் வில் ஸ்டார்ட் க்ளோயிங் அப் இன் த டிவைன் லைட். அது க்ளோ ஆனப்போ என்னன்னா பிசிக்கல் பீங் ஆட்டோமேட்டிக்லி வில் நாட் ஸ்டாப் பட் இட் வில் கீப் மூவிங். இதுக்கு உதாரணம் அன்னை என்ன சொன்னாங்கன்னா, பிசிக்கல் பீங்கை விட்டுட்டு, அதாவது நம்ம ஒரு வீடு வந்து நம்மளோட சரீரம்னு நினைச்சோம்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அறை தான் நம்மளோட சைக்கிக் பீங், உள்ள இருக்கிற அந்தராத்மா, பரமாத்மாவோட அம்சம் நம்ம அந்தராத்மா. இந்த அந்தராத்மாக்குள்ள போகணும்னா நம்ம தியானம் பண்றச்சே கூட பிசிக்கல் பீங்கை தனியா விட்டுட்டு, அதாவது வெறும் ஜஸ்டா நான் வந்து தியானம் பண்ற டயத்துல மட்டும்தான் நான் வந்து பகவானை நினைக்கிறேன்னு நினைக்காம ஒவ்வொரு டைமும் நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிசிக்கல்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்லயும் அந்த டிவைன் லைட் ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் அப்ப என்ன ஆகுதுன்னா பிசிக்கல் பீயிங் இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் த மெடிடேஷன். அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம மென்டல் பீயிங், நம்ம மைண்ட், இது எல்லாமே எடுத்துட்டு போய் இப்ப எப்படி இந்த தனுர்மாச இதுல என்ன பண்றா கோதாதேவி எல்லாரையும் எழுப்புறா இல்ல தன்னை தோழி எல்லாம், அதே மாரி நம்ம ஒவ்வொரு பீயிங்கையும் நம்ம எழுப்பி நம்ம ஒவ்வொரு பீயிங்கோட சேர்ந்து போறது என்ன ஆகுதுன்னா நமக்கு மானசீக ப்ராப்ளம்ஸோ இல்ல சாரீரத்தோட உள்ள ப்ராப்ளம்ஸோ இல்ல வேற எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி எல்லாமே அன்னை தீர்த்துடுறா. சோ இந்த ப்ராசஸ் இதெல்லாம் பண்றதே தான் இந்த டிரான்ஸ்பிகரேஷன். இந்த டிரான்ஸ்பிகரேஷன் பண்றது தான் சமக்ர யோகாவோட ஆக்சுவல் ரகசியம். நீ சொன்ன கருத்து ஒரு 2 கருத்துக்கள் ஒட்டி நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, இந்த மதருடைய லைட்டை வந்து எந்தெந்த பார்ட்ல உடம்புல வந்து ஒரு பார்ட்ல வந்து வலியோத இருந்தா அந்த பார்ட்ல வந்து மதருடைய லைட்டை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த லைட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னா இது வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த டிசார்மனி, மதர் என்ன சொல்றாங்க, எல்லா விதமான உடல் உபாதைகளுக்கும் காரணம் வந்து அந்த இடத்துல ஒரு டிசார்மனி இந்த செல்ஸ் இருக்குங்கிறாங்க. அந்த டிசார்மனி போய் அந்த பீஸ் அண்ட் ஹார்மனி வரும்பொழுது அது அந்த இடத்துல அந்த வலி போயிடுது. இது வந்து நிறைய பேர் வந்து அனுபவம் மூலமாக உணர்ந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. இது இந்த இது ரொம்ப ரொம்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்குறோம்.
ஒன்ஸ் வந்து மதர் நானே அதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் சார். நிறைய பேர் வலியை வந்து ஃபிசிக்கல் பெயின் வந்து கஷ்டம், அதையே வந்து மதருடைய ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ணி அந்த வலியை வந்து இல்லாமல் வந்து போக செய்திருக்குங்கிறது ரொம்ப உண்மையான கருத்து. அது ரொம்ப ரெலவெண்ட் பாயிண்ட். அப்புறம் கடைசி என்ன சொன்னீங்க, ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அது ஒரு அதாவது நம்ம தியானம் பண்றதே ஒரு வீடு. அதுல என்னன்னா அதனாலதான் நீங்க இந்த தியானம் பண்ணும்பொழுது கூட we should be conscious of the body. அதனாலதான் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ இந்த சமாதி நிலையை வந்து அவங்க முற்றிலுமாக வந்து அவங்க வந்து ஒத்துக்கொள்றதே கிடையாது. ஏன்னா சமாதி நிலையை ஒருத்தங்க அடைந்த பொழுது அடைஞ்சிட்டாங்கன்னா பாடி கான்சியஸ்னஸ் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இல்லாம போயிடும். அதுல சில பேர் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, முற்றிலுமே சமாதி அடைஞ்சவங்களுக்கு ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பை கூட மேல வச்சா கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியாதான். அதாவது ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் சமாதி நிலையை அடைந்தவங்களுக்கு. இது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் யோகால சமாதி நிலை தான், இந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது தான் உச்ச நிலையா எல்லா யோகியினுடைய இறுதி இலக்காக எல்லாருக்குமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பகவானும் மதரும் அதை முற்றிலுமாக அதை வந்து அது ஒத்துக்கொள்ளவே இல்லை, பண்ணவே கூடாது அப்படின்ட்டாங்க. தட் மீன்ஸ் யுவர் பாடியை வந்து நீங்க வந்து நிராகரிக்கிறீங்க. யுவர் பாடி இஸ் லெஃப்ட் அலோன். ஒன்லி ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது ஒழிய, whereas your body is left as it is. You should be fully conscious of your body even when you are meditating. Then you can go inside with all one by one போகணும்னு சொன்னாங்க. அதான் நீங்க சொன்னதோடைய இல்லை, just I want to add. ஆமா சார், ஆமா. அண்ட் ஈவன் ஒன் மோர் திங் இஸ், ஈவன் நம்ம டெய்லி லைஃப்ல கூட ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இப்ப நான் ஒரு தோழி வீட்டுக்கு போறேன். இஃப் ஐ எம் கோயிங் தேர் அண்ட் ஐ எம் சிட்டிங் பிகாஸ் ஷீ இஸ் பீன் காலிங் மீ ஃபார் லாங். நான் வாத்துக்கு போய் நான் உட்காந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். அவ என்ன சொல்றா, நான் குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு குளிப்பாட்டின்னு இருக்கேன், இல்ல வேற ஆத்துக்காருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இல்ல சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஷீ இஸ் கோயிங் ஆன் டூயிங் தட். நான் என்ன பண்றேன், போய் கொஞ்ச நேரம் இருந்து உட்காந்து பார்த்துட்டு சாயந்தரம் எடுத்து நான் கார்த்தால இருந்து வெயிட் பண்றேன். நீ வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா சாரி நான் அடுத்த வாட்டி மறுபடியும் கூப்பிடுறேன், எனக்கு எதனா ப்ராப்ளம் வந்தப்போ நீ வான்னு சொல்றா. இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, அன்னையை நம்ம வந்து அழைக்கிறோம், நம்ம வந்து என் கூட வந்து வாழன்னு சொல்லி அழைக்கிறோம். பட் we are leaving her in the front room. நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழறோம், நம்ம சமையல் நாம தான் பண்றோம், நம்ம கை தான் பண்ணுது, நான் தான் ஒரு ஜாபுக்கு போறேன், ஒரு ப்ரொஃபஷனலா நான் வேலை பார்க்கறேன், நான் தான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறோம். அப்படி கிடையாது. இது என்ன ஆகுதுன்னா, நமக்கு கஷ்டம் வந்தப்பதான் போய் நம்ம அன்னைய சரணாகதி அடையாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் சமையல் பண்றது, ஏனம் வளர்க்கறது, இல்ல ஒரு ஆபீஸ்ல நான் போய் when I am doing my job, in each and every aspect, each and breath of my life, when I am trying to involve mother, அதாவது அங்க வந்து கூப்பிட்டு உட்கார்ந்துருக்கிற அன்னைய நான் அழைச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்துருக்கிற அன்னைய நான் ஒவ்வொரு அம்சத்துலயும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வேலையிலையும் நான் இன்வால்வ் பண்ணப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் அன்னைக்கு கொஞ்சமா எப்படி ஒரு குழந்தையில இருந்து நம்ம பெரியவாள் ஆறமோ அதே மாதிரி கொஞ்சமா நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றா. ஷீ இஸ் சேஞ்சிங் அஸ். நம்மள இருக்கிற ஈகோ எடுத்துடுறா, நம்மள இருக்கிற கெட்ட குணங்கள் இதெல்லாமே கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கை பூராவும் இருக்கிறா. So இது வந்து நம்ம வந்து உணரணும். Not only when we get a problem we approach the divine, we have to be with the divine all the time, 365 days 24/7. Thank you. ரொம்ப அருமையான கருத்து. அதனால மதர் வந்து she has laid more emphasis on consecration than on meditation. மெடிடேஷன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பண்ணிட்டு மற்ற நேரத்துல we should not forget the divine. Whereas when we consecrate each and every movement, every act of ours in a day, it becomes an integral part of our life. So Mother has given a lot of emphasis on consecration. Thank you very much, madam. Thank you. சிவசாமி சொல்லலாங்களா? சொல்லுங்க சார், ப்ளீஸ். சார், இந்த அகமுகத்தில் வாழ்தல், லிவிங் வித்தின் ஒரு புக்கே இருக்கு சார். அது வந்து தி யோகா அப்ரோச் டு சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் க்ரோத், தி யோகா அப்ரோச் டு சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் க்ரோத். அதில் வந்து செலக்ஷன் ஃப்ரம் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ அண்ட் தி மதர், கம்ப்ளைட் வித் என் இன்ட்ரடக்ஷன் பை ஏஎஸ் தலால். இந்த புஸ்தகம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கிடைக்குதுங்க. இது கொஞ்சம் படித்தா நமக்கு கொஞ்சம் அகமுக வாழ்க்கை போகிறதுக்கு மிக உதவியாகவும் சிரமம் இல்லாமல் இருக்குங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து உள்ஜீவனின் வாழ்தல்னு தமிழில் வந்திருக்கு. லிவிங் வித்ங்கிற புக்கு, அது ஏற்கனவே நம்ம 2-3 செஷன் முன்னாடி கூட நம்ம அந்த புக்கை பற்றி நம்ம
ரொம்ப பிரஸ்தாபித்து பேசியிருக்கிறோம். அந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு அரிச்சுவடி மாதிரி, இந்த பூரண யோகத்துக்கு வந்து ஒரு அரிச்சுவடி புக் எதுன்னு கேட்டால் அந்த புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா அந்த புக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நான் படித்தேன். லிவிங் வித்தின் புக் தான், ஏஎஸ் தலாலுடைய புக்கு தான் படித்தேன். அவருடைய நிறைய வித்தின் சீரீஸ் வந்து இருக்கு இங்கிலீஷ்ல. ஆனால் தமிழில் வந்தது இந்த லிவிங் உள்முக அகம் உள்ஜீவனின் வாழ்தல்ங்கிற புக்கு ஆசிரமத்தில் போட்டிருக்காங்க. ரொம்ப 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 உபயோகரமான புக் அது. அனைவரும் அவசியம் படிக்க வேண்டிய புக். தேங்க்யூ வெரி மச் சார். படிச்சுட்டே இருக்கேன், படிச்சு முடிக்கவே இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. நம்ம சினாப்சிஸ் போகலாமா? we can go to synopsis. ஒருத்தர 3 பாயிண்ட்டாக படிக்கலாம். வணக்கம் சார். Synopsis. Yes. All our surface sensation are a positive, negative or neutral play of the underlying delight of existence, like waves and foaming of infinite deep ocean. The true solution to the problem of pain and evil lies in the conception of delight of existence. The essential nature is self-conscious being behind the finite forms in an infinite, inseparable delight of being. The soul, freeing itself from the inconscience of matter, discovers the conscious force and the delight hidden in bound sensation of matter. It is within all forms, all experience, whether pleasant, painful or neutral. It creates the dominating will to exist in all forms. Sat, Chit, Ananda are the 3 aspects of essential being. In reality, it is one but are separable in appearance in our divided consciousness. The deviant views of the world philosophies are based on the divided view. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. இதில் ஒரு சின்ன ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர் வந்திருக்கு. இந்த செகண்ட் பேராகிராஃப் லாஸ்ட் லைனில் இட் கிரியேட்ஸ் த டாமினேட்டிங் வில் 2 கிடையாதுங்க, டாமினேட்டிங் வில் பை மிஸ்டேக் அந்த 2 வந்திருக்கு. இந்த சர்ஃபேஸ் சென்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப்டர் எதனாலேன்னு பார்க்கணும். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எதுனா நம்ம ஒவ்வொரு சாப்டரையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டிவைன் லைஃப் டிவைன், இது எப்படி ரெலவென்ஸ், எதுக்காக இந்த சாப்டர் பகவான் கொடுக்குறாரு ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து 2 சாப்டராக பார்க்குறோம், சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 12. ஏன் வந்து டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த டாப்பிக்கை பகவான் சொல்லணும் அப்படின்னா, லைஃப் டிவைன் சொல்கிறோம், நம்மளுடைய இலக்கு வந்து தெய்வீக வாழ்க்கை வாடுதுன்னு சொல்கிறோம். இம்மிடியேட்டாக மனிதன் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த உலகம் எப்படி தெய்வீக வாழ்க்கையை சாத்தியம், இந்த உலகத்தை நாம் காணக்கூடியது எனக்கு நான் சந்திக்கக்கூடியது எல்லாமே துன்பம் தான் சந்திக்கிறேன், வலியை சந்திக்கிறேன், ஏமாற்றத்தை சந்திக்கிறேன், மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் எப்படி டிவைன் லைஃப் சாத்தியம், தெய்வீக வாழ்க்கை சாத்தியம், இந்த கேள்வி எல்லா மனிதனுக்கும் எழும். அதுக்கு பதிலாக தான் பகவான் இந்த 2 சாப்டர் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் லைஃப் டிவைன். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துமே டிவைன் லைஃப் அதனுடைய இலக்கை நோக்கி தான் ஒவ்வொரு சாப்டரும் போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு கருத்துக்களுமே அந்த இலக்கை நோக்கி தான் செல்கின்றன. போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்? டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், உலகம்ங்கிறது ஆனந்தமயமானது, இதுதான் உண்மை. ஆனால் ஏன் அந்த உலகத்தை ஆனந்தமயமாக நாம் காண முடிவதில்லை? அதுக்கு காரணம் மனிதனுடைய ஆசைகள், மனிதனுடைய ஆம்பிஷன்ஸ், மனிதனுடைய ஈகோ. சரி, அதுக்கு சொல்யூஷன் என்ன? இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் மனிதன். அதற்கு வழி என்ன? அதைத்தான் இந்த சாப்டர்ல இந்த பகவான் வந்து டீல் பண்ணுகிறார். இந்த நம்ம முதல் இதில் என்னன்னா, நம்மளுடைய மேற்புறத்தில் வந்து நம்ம 3 விதமான சென்சேஷன்ஸில் இருக்கிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கடலில் வந்து ஒரு அலைகள் எப்படி இருக்கின்றனவோ அப்படித்தான் மேற்கொண்டு தோன்றுகின்றன. அந்த சமுத்திரத்தில் ஏற்படக்கூடிய அலைகள் போல தான் நம்ம சந்திக்கக்கூடிய மேற்புற சந்திப்புகள். ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, இல்லை நியூட்ரலாக இருக்குது. ஆனால் ஆழமாக இருக்க அந்த ஒரு சமுத்திரத்தில் எப்படி ஆழத்தில் வந்து ஒரு அசைவற்ற நிலை இருக்குமோ, அதே போல் ஆழத்தில் இருப்பது தி டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்குமே அடிப்படையாக எசென்ஷியல் நேச்சர் பார்த்தீங்கன்னா
இந்த டிலைட் ஆஃப் பீயிங் அதுதான். இதில் வந்து எப்படின்னா அந்த வளர்ச்சியை, பரிணாம வளர்ச்சியை பகவான் குறிப்பிடுகிறார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆன்மா வந்து இந்த சிறைப்பட்டு உள்ளது. ஆன்மாங்கிறது இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து முதல்ல இந்த அசேதனத்தில் இன்கான்ஷியன்ஸ் ஆஃப் மேட்டரில் வந்து அது வந்து சிறைப்பட்டு உள்ளது. அது வந்து இந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ் அதை கண்டு உணர்கின்றது. அது கண்டுணரும் பொழுது அது கூடவே வந்து அந்த டிலைட்டையும் கண்டுணர்கின்றது. ஏன்னா அந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ், இந்த டிலைட், இது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதது. 3 விஷயம் பிரிக்க முடியாது. நம்பர் 1 எக்ஸிஸ்டன்ஸ், நம்பர் 2 அதனுடன் கூடிய கான்ஷியஸ் ஃபோர்ஸ், 3வது அதனுடன் இணைந்த ஆனந்தம். இது 3மே பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாதது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆன்மா சிறைப்பட்டுள்ளது, இன்கான்ஷியன்ஸ் ஆஃப் மேட்டரில் இருக்குது. அதுலேயும் தன்னை அடையாளம் அதை கண்டு கொண்டு கான்ஷியஸ் ஃபோர்ஸாக வெளிவருகின்றது. அதனுடனேயே அந்த டிலைட்டையும் அது கண்டு உணர்கின்றது. அந்த டிலைட்டை வந்து இந்த டிலைட் எப்படி இருக்கின்றது என்றால் அது வந்து எல்லா வடிவங்களிலும் இந்த டிலைட் இருக்கின்றது. எல்லா அனுபவங்களுக்கும் பின்னாலும் இருப்பது அந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான். அது வந்து இன்பமாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையாக இருக்கலாம். இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஒரு மனிதன் இந்த உயிர் வாழ்வதற்கே காரணம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த டிலைட் நாட் ஓன்லி மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா வடிவங்களுக்கும் பகவான் சொல்றாரு. இட் கிரியேட்ஸ் அ டாமினேட்டிங் வில் டு எக்ஸிஸ்ட் இன் ஆல் ஃபார்ம்ஸ். அதுதான் அது இருக்கிறனால்தான் எல்லா வடிவங்களும் இருக்கின்றன. 3வது இந்த சத் சித் ஆனந்தா. இதுதான் ஒவ்வொரு இருப்புகளுக்கும், ஒவ்வொரு எசென்ஷியல் பீயிங்கும் 3 விதமான ஆஸ்பெக்ட் சச்சித் ஆனந்தா தான். அது வந்து அடிப்படையிலேயே ஒன்றுதான், பிரிக்க முடியாதது. ஆனால் நம்மளுடைய பிளவுபட்ட உணர்வு நிலையில் அது பிரித்து காணப்படுகின்றது. சச்சித் ஆனந்தாவும் ஒரு பக்கம் சத்தாகவும், மற்றொரு பக்கம் சித் ஆகவும், மற்றொரு பக்கம் ஆனந்தமாகவும் பிரித்து நாம் காண்கின்றோம். இதன் அடிப்படையில் எழுந்தவைதான் 3 விதமான தத்துவ கோட்பாடுகள், டைவர்ஜென்ட் 3 விதமான பிலாசபிஸ் உருவாயின என்று பகவான் கூறுகின்றார். மேற்கொண்டு போகலாம். மேற்கொண்டு 3 பாயிண்ட் படிங்க மேடம். When we view everything in the world exists only in relation to Brahman, Sat or pure existence, we see the world as Maya. If it is viewed only in relation to consciousness and its force, Chit Shakti aspect, then we will regard it only as a movement of force. If the world is conceived to be the expression of self-delight, that is Ananda, of externally existent being, then it becomes the divine Leela. These are the 3 generalizations of the world of existence in its relation to the divine, which is eternal and stable and is the immutable Satchidananda. They are expressed in 3 conceptions of Maya, Prakriti and Leela. Though they appear to be mutually contradictory, they are in reality perfectly consistent with and complementary to each other. There is one indivisible conscious being behind all our experiences, imparting its delight. The conscious being, that is Sat Chit, and its delight Ananda are inseparable. The conscious being in its movement creates variations of pleasure, pain and neutral indifference in our sensational existence. Thank you, sir. Thank you. இந்த டிவைன் இருக்குது. டிவைன் வந்து எட்டர்னலாக இருக்குது, இன்ஃபினிட்டாக இருக்குது. அதை ஒட்டி 3 விதமான நிலைப்பாடுகளை எடுக்க முடியும். 3 விதமான கோட்பாடுகள், தத்துவ ரீதியான கோட்பாடுகளை எடுக்க முடியும். ஒன்று, பிரம்மனை வெறும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், அது மாத்திரமாகவே நினைப்பது, சத் ஆஸ்பெக்ட் தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் மற்றவைகள் எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன், ஒரு மாயையாக தெரியும். மற்றொரு நிலைப்பாடு, இந்த உலகம் அனைத்துமே ஒரு கான்ஷியஸ் ஃபோர்ஸ், சித் சக்தியாக மாத்திரமே நினைப்பது. இது வந்து ஒரு 2வது நிலைப்பாடு. இது வந்து உலகம் வந்து ஒரு பிரகிருதி, அவ்வளோதான், ஃபோர்ஸ், அவ்வளோதான். 3வது நிலைப்பாடு, இந்த உலகம் வந்து ஒரு ஆனந்தமயத்தின் வெளிப்பாடு. இது 3 விதமான நிலைப்பாடுகளை ஒருவர் எடுக்க முடியும். ஆனால் இது 3 விதமான தனிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது 3மே ஒரே உண்மையின் அடிப்படையில் எழுந்தவைதான்.
இது வந்து தனித்தனியாக பார்ப்பதினால் இப்படிப்பட்ட ஒரு தனித்தனியான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கின்றது. ஏன்னா அந்த டிவைன் என்பது இட்டர்னல் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் இஸ் இம்யூட்டபிள் சச்சிதானந்தா. இதை 3 விதமான தத்துவ ரீதியான கோட்பாடுகள் மாயா என்றும் பிரகிருதி என்றும் லீலா என்றும் விவரிக்கின்றன. ஆனால் 3மே ஒன்றுடன் ஒன்று பார்வைக்கு முரண்பட்டு தெரிந்தால் கூட அதனுடைய அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று சார்ந்துள்ளவை, ஒன்றுக்கு ஒன்று இன்றியமையாதவை என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் there is one indivisible conscious being. நம்மளுடைய அனுபவங்கள் அனைத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடியது the conscious being. எல்லா விதமான அனுபவங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ் பீயிங், அதுதான் அந்த ஆனந்தத்தை அதுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றது. the conscious being சச்சித் and its delight ஆனந்தா, இது ரெண்டுமே வந்து இன்செப்பரபிள் என்று பகவான் கூறுகிறார். ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. இந்த கான்சியஸ் பீயிங் இன் இட்ஸ் மூமெண்ட், அதுதான் 3 விதமான வேறுபாடுகளை உருவாக்குகின்றன. ஒன்று ப்ளஷர், மற்றொன்று பெயின், அடுத்தது வந்து இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. ஸோ இதில் என்ன அப்படின்னா, த கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது பிடிக்க முடியாதது, இட் இஸ் இன்டிவிசிபிள். அதுதான் அனைத்துக்கும் இந்த ஆனந்தத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. த கான்சியஸ் பீயிங் வந்து இயக்கத்தில் 3 விதமான வேரியேஷன்ஸ், மாறுபாடுகளை தோற்றுவிக்கின்றன. அதுதான் ஒன்று வலியாகவும், மற்றொன்று இன்பமாகவும், மற்றொன்று இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையாகவும் வெளியில் தோற்றுவிக்கின்றன. அடுத்தது போலாம். எஸ். Our real self is the conscious being of delight, Sat Chit Ananda. Our mental being on the surface is its representation, which is subjected to pain, pleasure, and indifference. They are the imperfect and the superficial responses of our divided, egoistic, waking consciousness to multiple contacts of the universe. Going beyond our ego, if we feel the oneness with all, our reactions will become a perfect and harmonious note of the musical symphony. Deep within us, there is much vaster, profounder, truer psychic being, which takes delight impartially in all experiences. It secretly supports us in our hardships and sufferings in life. We can awaken to this presence only if we learn to live within. We can remain unaffected and stand back in our entire consciousness from the pain and pleasure of our body, life, and mind. Our superficial responses are result of our imperfect evolution. They have no absoluteness. Our nature has formed certain habits by which we respond to a particular contact with pleasure, to some other with pain, and to some other without any reaction. It is quite within our capacity to return with delight to all our contacts. This is the greater victory for us over our own selves. Thank you, sir. Thank you, madam. Thank you. நம்மளுடைய உண்மையான ஜீவன் எதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கான்ஷியஸ் பீயிங் ஆஃப் டிலைட், சச்சித் ஆனந்தா, இதுதான் நம்மளுடைய ரியல் செல்ஃப். ஆனால் நம்ம வாழக்கூடியது அந்த மனோமய தளத்தில் தான் வாழும், மேற்புறத்தில் வாழ்கின்றோம். மென்டல் பீயிங்கிறது அப்படிங்கிறது மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து இந்த சச்சிதானந்தாவின் ஒரு பிரதிநிதி அவ்வளோதான். அது மேற்புறத்தில் இயங்குகின்றது. அதுதான் தன்னை வலிக்கும் இன்பத்திற்கும் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைக்கும் உட்படுத்தி கொள்கின்றது. இந்த வலி, இந்த இன்பம், இதெல்லாமே வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை என்று பகவான் கூறுகிறார். தே ஆர் இம்பர்ஃபெக்ட் அண்ட் த சூப்பர்ஃபிஷியல் ரெஸ்பான்சஸ். எதனால இந்த இம்பர்ஃபெக்ட் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் ரெஸ்பான்சஸ் ஏற்படுது என்ற காரணம் என்றால், நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் நிலை வந்து அது வந்து ஒரு டிவைடடாக இருக்குது, பிளவுபட்டதாக இருக்கின்றது, நம்மளுடைய ஈகோவை சார்ந்து இருக்கின்றது. அதனால தான் வந்து நம்மளால் வந்து சரியான முறையில் நாம் சந்திக்கும் இந்த உலகத்தில் சந்திக்கும்
தொடர்புகளோடு சரியான முறையில் நம்மால் அதற்கு தக்க ஒரு ரெஸ்பான்ஸ் பதில் அளிக்க முடிவதில்லை. நம்ம தப்பாகவே ரியாக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வி ரியாக்ட் இன் அ ராங் வே அப்படிங்கிறார் பகவான். எப்போ நம்மளால் சரியாக ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, வி ஹவ் டு கோ பியாண்ட் அவர் ஈகோ. வி ஷுட் ஃபீல் த ஒன்னஸ் வித் ஆல். அப்போ தான் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு ஒத்திசைவுடன் அமையும் அப்படிங்கிறார். பெர்ஃபெக்ட் அண்ட் ஒத்திசைவுடன் அமையும். எப்படி வந்து ஒரு இசை கச்சேரியில் வந்து ஒரு ஹார்மனி இருக்குமோ, ஒரு சிம்பனியில் அதே போன்று அமையும் அப்படிங்கிறார் பகவான். நம்மளுடைய மேற்புறத்தில் தான் நம்ம வாழ்கிறோம்னு பகவான் சொன்னார். ஆனால் நம்முடைய ஆழ ஜீவனில் என்ன இருக்குது அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு பெரிய பரந்து ஆழமான உண்மையான ஜீவன் எது என்றால் நம்மளுடைய சைத்திய புருஷன் தான். சைத்திய புருஷன் வந்து நம்மளுடைய மேற்புறத்தில் தான் நம்மளுக்கு இதுபட்ட விளைவுகள் ஏற்படுகின்றன. நம்மளுடைய துக்கம், இன்பம் எல்லாமே வந்து ஒரு மேற்புற நிகழ்வுகள். ஆனால் நம்மளுடைய சைத்திய புருஷன் நாம் சந்திக்கும் அனைத்து அனுபவங்களிலும் அது ஆனந்தத்தை தான் கண்டு உணர்கின்றது என்று பகவான் கூறுகிறார். It takes delight impartially in all experiences என்று பகவான் கூறுகிறார். அதுதான் நம் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து துன்பங்களையும் நாம் சந்திக்கும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நமக்கு அந்த சக்தியை அதுதான் தருகின்றது என்று பகவான் கூறுகின்றார். எப்பொழுது நம் சைத்திய புருஷனின் ஆளுமையில் நாம் செயல்பட முடியும் என்றால், நாம் உள்முகமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம சைத்திய புருஷனின் செயல்பாடு மேலோங்கி அமையும். அதர்வைஸ் நம்ம மேற்புறத்தில் இருந்து தான் நம்ம இயங்குவோம். அவ்வாறு நம் சைத்திய புருஷனில் வாழ கற்றுக்கொண்டால் மேற்புறத்தில் நாம் சந்திக்கும் அனைத்து தொடர்புகளையும் சந்திப்புகளையும் நாம் சமமாக பாவிக்க முடியும். அதனால் நாம் பாதிக்காமல் வாழ முடியும் என்று பகவான் கூறுகின்றார். மூன்றாவது, நம்மளுடைய இந்த இம்பர்ஃபெக்ட் ரெஸ்பான்சஸ், சூப்பர்ஃபிஷியல் மேற்புறமாக நாம் செய்யக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் விளைவுகள் எல்லாம், இந்த பதில்கள் எல்லாமே எதனால் ஏற்படுகின்றது என்றால், இந்த பரிணாம வளர்ச்சியின் ஒரு முற்று பெறாத நிலையில் நாம் இருப்பதனால்தான். ஏன்னா பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம், மனிதன் வந்து ஒரு இடைப்பட்ட நிலை தான். இந்த இடைப்பட்ட நிலைங்கிறது ஒரு குறையுள்ள நிலை தான். இது வந்து பூரணத்துவத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடைப்பட்ட நிலை வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் எவல்யூஷன், இம்பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய மேற்புறத்தில் இருந்து எழக்கூடிய அனைத்து ரெஸ்பான்சஸும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக, ஒரு முழுமையாக அமைவதில்லை. அதனால அதுக்கு வந்து ஒரு அறுதியிட்ட தன்மை கிடையாது. தே ஹேவ் நோ அப்சல்யூட்ஸ். நம்மளுடைய இயல்பு எப்படின்னா, சில பழக்க வழக்கங்களை தன்னுள் கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொடர்புக்கு நாம் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி கொண்டு இன்புறுகிறோம். மற்ற தொடர்புகளுக்கு நாம் வலியும் வேதனையும் அடைகிறோம். இது வந்து பழக்கத்தினால் ஏற்பட்டதுதான் என்று பகவான் கூறுகிறார். ஒரு மனிதனுள் அவனுக்கு என்ன திறமை உள்ளது என்றால், அவன் இது மாதிரித்தான் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று பகவான் கூறுகிறார். ஒரு எந்த தொடர்பு அவனுக்கு வந்து வேதனையை தருகின்றதோ அதே தொடர்பினால் அவனால் இன்பத்தை உணர முடியும். அதே போல் எந்த தொடர்பு அவனுக்கு இன்பத்தை தருகிறதோ அதனுடைய மாறுபட்ட நிலையையும் அவனால் உணர முடியும். இது வந்து மனிதனுக்குள் அவனுடைய இட் இஸ் வெல் வித்தின் இஸ் கெப்பாசிட்டி, அவனுடைய திறமைக்குட்பட்டு இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு திறமையை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை நாமே வெற்றி கொள்கிறோம் என்ற கருத்தை கூறுகிறார். அதர்வைஸ் நம்ம வந்து சூழ்நிலையின் கைதியாகத்தான் வாழ்கின்றோம். ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகளில் நம்ம வந்து என்ன நடக்குதோ அதனால பாதிக்கப்படுகின்றோம். we become the prisoner of circumstances. பட் நம்மை நாமே எப்பொழுது வெல்ல முடியும் என்றால், நாம் இந்த உள் முகமாக இருந்து கொண்டு வெளிப்புற தொடர்புகளுக்கு பழக்கத்தின் காரணமாக நாம் ரியாக்ட் பண்ணாமல் அதற்கு மாறாக அதிலிருந்து விலகி நின்று நாம் இருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மை நாமே நாம் ஆள முடியும், திறமையாக ஆள முடியும் என்ற கருத்தை பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்த 3 பாயிண்ட் போங்க. படிக்கீங்களா சார்? படிங்க மேடம், ப்ளீஸ். Our nervous being, a slave of habit, has a sense of fixedness in its reactions
reacts to success with pleasure and to defeat with pain, whereas our mental being is free and flexible. It can choose its response to its context, unlike the nervous being. It is more difficult to disengage our mind when it comes to pain of our physical body, because here our nerves and body are directly involved. Here also, we see that the body is capable of bearing extreme pain in extraordinary situations like war. During normal times, only our nervous being reminds body to react to pain. In hypnosis, the hypnotizer suspends the waking consciousness, which is the slave of nerves habits, and appeals to the subliminal mental being in the depths. This freedom of our inner mental being can be acquired normally, gradually, with true possessions by one's own will. Thank you, sir. தேங்க்யூ வெரி மச் மேடம். அதாவது பகவான் வந்து இந்த இதை நம்ம சாப்டரை ஒட்டுமொத்தமாக பார்க்கணுன்னா எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னா, எப்படி நம்மளால டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம உணர முடியும். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை உண்மையிலேயே உணரணும் அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்குது, அதனால தான் உணர முடியல. ஸோ எப்படி நம்ம சர்ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து சரி பண்ணுறது, எப்படி நம்ம ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றது, இதை தான் படிப்படியாக பகவான் வந்து ஒரு லாஜிக்கலாக கொண்டு போகிறார். நம்மளுடைய எல்லாமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய ரியாக்ஷன்ஸில் தான் இருக்குது எல்லாமே. ஹவு வி ரியாக்ட், அதுதான் உண்மை, அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதுதான் இந்த கருத்தை சொல்கிறாரு. நம்மளுடைய நர்வஸ் பீயிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நர்வஸ் பீயிங் அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமைப்பட்டது. அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக தான் ரியாக்ட் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு வெற்றி வந்தது அப்படின்னா அதுக்கு மகிழ்ச்சி தான் அடையும். அது பேலன்ஸை லூஸ் பண்ணிடும். அதே போல் ஒரு தோல்வி வந்து அது தோண்டு போயிடும், அது வேதனை வரும். இது வந்து மனிதனுடைய நர்வஸ் பீயிங், இமோஷனல் பீயிங். மனிதன் வந்து இமோஷன்ஸ் தான் இல்லையா, ஒரு பண்டில் ஆஃப் நர்வ்ஸ் தான் அவன். அப்படி தான் அவனுடைய ரியாக்ட் பண்ணக்கூடியது அவனுக்கு பழக்கத்தில் ஏற்பட்டது அப்படிங்கிற கருத்தை தான் பகவான் சொல்கிறார். ஆனால் மனிதனுடைய இன்னொரு மனோமயம் இருக்கின்றது இல்லையா, மென்டல் பீயிங், அது வந்து இந்த அவனுடைய இமோஷனல் பீயிங்லேருந்து சற்று மாறுபட்டது. எப்படி மாறுபட்டதுன்னா, அது வந்து இட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறாரு. அது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத அது சூஸ் பண்ணும். இதனால தான் வந்து ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களிடையே 2 விதமான மனிதர்கள் உண்டு. சில பேர் உணர்ச்சி வசப்படுவாங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இமோஷன்ஸை பேஸ்ட் இருக்கும். இட் இஸ் டோட்டலி எல்லாமே எதாவது எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ தப்பாக தான் ரியாக்ட் பண்ணிடுவாங்க. வேற ஒரு மனிதன் கொஞ்சம் அறிவு வளர்ச்சி அடைந்த நிலையில உணர்ச்சிகளுக்கு ஆடாமல் இருக்கக்கூடிய மனிதன், அவனுடைய மனத்தினுடைய ஆளுமை வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்படும் பொழுது அவன் வந்து அது மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டான். அவன் நிதானமாக செயல்படுவான், இமோஷனலாக செயல்பட மாட்டான். அதைத்தான் பகவான் சொல்கிறார். அந்த திறமை வந்து நம்மளுடைய மென்டல் பீயிங்க்கு உண்டு அப்படிங்கிறாரு. அதே போல இருந்தாலும் கூட ஒரு வலி என்று ஒரு மனிதனுக்கு உடலில் வேதனை வருகின்ற பொழுது மனது வந்து அந்த இடத்துல வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறார். மனதை அது இருந்து விடுவிப்பது கடினம் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த உடலோட டைரக்டாக வந்து அந்த நர்வ் சம்மந்தப்பட்டிருக்கு. வலிங்கிறது டைரக்டாக அது நர்வ்ஸ் மூலமாக பிரெயினுக்கு போயிடுது. அங்கே வந்து மனதனுடைய குறுக்கீடு இருந்தாலும் கூட அதை வெற்றிகரமாக கையாள முடியாது என்ற கருத்தை பகவான் கூறுகிறார். ஆனால் இருந்தாலும் கூட பகவான் இங்கே ஒரு உண்மையை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறார். என்ன சுட்டிக்காட்ட விரும்புகிறார் என்றால், ஒரு மனிதனுக்கு வந்து உடம்பு வந்து சில எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸில் வந்து எப்பேற்பட்ட வலியையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய திறமை சக்தி உண்டு அப்படிங்கிறார். வாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு புல்லட் இன்ஜுரிஸ் இருக்கும், பட் அதோடய அவங்க சண்டை போடுவாங்க, வெற்றிகரமாக வெளியே வந்துடுவாங்க. அப்புறமா வந்து நார்மல்சி வந்த பிறகுதான் அவங்களுக்கு அது மாதிரி ஒரு அடிபட்டிருக்குதுங்கிற உணர்வே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈவன் இந்த வலியை கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனில் கூட மனிதன் வந்து அப்படிதான் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கிற பகவான் கூறுகிறார். எது வந்து நம்மளுடைய அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்றால் நம்மளுடைய நர்வஸ் பீயிங். அதுதான் உடலுக்கு சொல்கிறது, உனக்கு அடிபட்டிருக்கு, நீ இது மாதிரி ரியாக்ட் பண்ணு அப்படின்னு நினைவுபடுத்தக்கூடியது மனிதனுடைய அந்த நர்வஸ் பீயிங், அந்த இமோஷனல் பார்ட். அதனுடைய குறுக்கீடு இல்லை அப்படின்னா அது உடல் வந்து அந்த அளவுக்கு சீரியஸாக ரியாக்ட்
பண்ணாது அப்படிங்கிற கருத்தை பகவான் முன்வைக்கிறார். இதனால தான் வந்து அனிமல்ஸ், விலங்குகளுக்கு வந்து உடல்ல வந்து அடிக்கடி பட்டானா அதுக்கு சீக்கிரம் குணமாயிடும். ஏன்னா அங்கே வந்து மென்டல் இன்டர்ஃபியரன்ஸ், இமோஷனல் இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப கம்மி. வேறஸ் மனிதனுக்கு வந்து அந்த நர்வஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு, பயம் வந்துடுது. நேச்சுரலி அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுகின்றது. இந்த ஹிப்னாசிஸில் பகவான் எது கூறுகிறார் என்றால், இந்த இந்த உடல் ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கூட அறுதியிட்ட தன்மை கிடையாது. இது வந்து பழக்கத்தினால்தான் வந்தது, அறுதியிட்ட தன்மை கிடையாது. அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக ஹிப்னாசிஸை பற்றி சொல்றாரு. ஹிப்னாசிஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து இந்த மைக்ரைன் இருக்கும், ஒத்த தலைவலி இருக்கும், சில இடத்துல வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள ஹிப்னாட்டைஸ் பண்ணி அவங்கள சப்கான்ஷியஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. திருப்பி அந்த வலியே வராது. பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து அப்படி பண்ணும்பொழுது அந்த ஹிப்னோடைசர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த மனிதனுடைய ஆழ் மனதுடன் தொடர்பு கொண்டு அந்த பழக்கத்தை அவனிடமிருந்து விடுவிக்கிறார் அப்படிங்கிறார். ஸோ இது வந்து புறத்தூண்டுதல் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு விளைவு. இதையே நம்மளுடைய முயற்சியின் மூலமாக வித் அவர் ஓன் வில் இந்த திறமையை நாம் வளர்த்து கொண்டு உடலில் ஏற்படும் ரியாக்ஷன்ஸை கூட நம்ம தவிர்க்கலாம் என்ற கருத்தை பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்த பாயிண்ட் போலாமா? 3 பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட் வேணா படிக்கலாம் நீங்க, ஏன்னா then we can டைம் ஆயிடுச்சு. let us not rush through. just ஒரு பாயிண்ட் படிங்க, அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த pain of mind, we can see in the next session. Yeah, sure. Pain of mind and body is a device of nature to serve a temporary purpose to safeguard the individual from the shock of multitudinous world forces. Pain is the nervous and physical recoil from a harmful contact. Upanishad calls it jugupsa. There is necessity of pain as long as mind is bound in the life and body. Thank you. அடுத்த சாப்டர், அடுத்த பாயிண்டையும் படிச்சிருக்கேன். when the mind becomes free. சார் நான் படிக்கட்டுமா சார்? அடுத்த பாயிண்டையும் படிங்க. ரெண்டையும் ஒட்டின பாயிண்ட் தான் அது. ஓகே சார். when mind becomes free, unegoistic, strikes harmony with all other beings and with universal forces, the necessity of suffering diminishes. When one develops in the heart a oneness with the universal existence, no contact from outside can be harmful. Thank you, sir. Thank you very much. Thank you very much. இந்த பெயின் வந்து எதனால் ஏற்படுத்துது? பெயின் ஆஃப் மைண்ட், பெயின் ஆஃப் பாடி. இது வந்து இயற்கை நம்மளுக்கு வழங்கியுள்ள ஒரு சாதனம். எதுக்கு அப்படின்னா, நம்மை நாமே தற்காத்து கொள்ள இயற்கை வழங்கியுள்ள சாதனம் என்று குறிப்பிடுகிறார் பகவான். இட்ஸ் எ டெம்பரரி பர்பஸ் டு சேஃப்கார்ட் த இண்டிவிஜுவல். எதுக்குன்னா, ஒரு வாழ்வு அப்படின்னா, மனிதன் வந்து இந்த ஜடப்பொருள் அதனுடன் இணைந்த சக்திகள், அதற்கு எதிராகத்தான் மனிதன் வந்து வாழ வேண்டும் இல்லையா? அதனுடைய பாதிப்பிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு வாழ வேண்டும் மனிதன் தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஏற்படுத்தி இயற்கை அவனுக்கு வழங்கியுள்ள ஒரு சாதனம் தான் வலி என்பது. எதெல்லாம் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ அதுலேருந்து நம்ம விளைவிக்கிறோம் இல்லையா? அது வந்து உபநிஷத்தில் வந்து ஜுகுப்சா என்று கூறுகிறார்கள். இதுக்கு பகவான் இன்னொரு காரணம் சொல்கிறார். பெயின் வந்து அவசியம் அப்படிங்கிறார். எதனால் வரைக்கும் மனிதனுக்கு தேவையாகின்றது என்றால், ஆஸ் லாங் as மனது வந்து இந்த உடலை சார்ந்து இருக்கின்ற வரைக்கும் மனிதனுக்கு வந்து உடலை சார்ந்து இந்த வாழ்வை சார்ந்து இருக்கின்ற வரைக்கும் வலி என்பது அவசியமாகின்றது. எப்பொழுது மனிதனுடைய மனம் அந்த ஈகோவை சார்ந்து விடுபட்டு இந்த பிரபஞ்ச சக்திகளுடன் ஒத்திசைந்து செயல்படுகின்றதோ, அப்பொழுது இந்த பெயின் என்ற வலி என்கின்ற ஒன்றின் அமைப்பிற்கு அவசியம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் வெளியுலகிலிருந்து நாம் அனைத்திலும் நாம் ஒன்றாகிவிட்ட பின் வெளி உலகில் இருந்து நாம் ஏற்படும் எந்த விதமான தொடர்பும் நமக்கு வலியையோ வேதனையோ தராது என்ற கருத்துடன் நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நம்ம தென் we will see it in the next balance. இன்னும் 2 மற்ற பாயிண்ட்ஸ் வந்து we will see it in the next session.
மேடம் ப்ரேயர் மியூசிக் போடுறீங்களா? சார் மேம் மீட்ல இல்லையே சார். ஓ ஐ சி. ஓகே, வேற யாராவது மியூசிக் இருக்கா உங்கள்கிட்ட? வேற யாராவது ப்ளே பண்ண முடியுமா? நான் ப்ளே பண்றேன் சார். ஓகே ப்ளீஸ் ப்ளே. ஒரு செகண்ட் இருங்க. You can play it for 2 minutes. Yeah. ஒரே ஒரு செகண்ட். I'm just opening it. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ மதர். நன்றி சார்.